ஆரம்பிப்பாரு. கேக்குதாண்ணா? கேக்குது, அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே. மணிமேகலை வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, புதுசா வந்திருக்காங்க. மணிமேகலை வந்திருக்காக ஒரு விஷயத்த பேசிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம். நம்ம என்னது இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு தக்லீஃபை பார்த்தேன் திரும்பி. சரி, அதனால அது அப்புறம் பேசுவோம் டீட்டெயிலா. முதல்ல நம்ம அப்டேட் கொடுத்துட்டு அப்புறமா அதுக்குள்ள வருவோம். அப்ப நம்ம மாறன் கிட்டு அபியங்கரை பத்தி எதுவும் பேச போறது இல்லையா? அதுவும் பேசுவோம் கண்டிப்பா. கிட்டு, மாறன், அபியங்கர், இன்னும் வேற என்னென்னது இருக்கு? வேம்பு. வேம்பு தானே? வேம்பு தான். ஆமா ஆமா ஆமா. வேம்பு இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நெல்சன் எல்லாமே பேசுவோம். ஓகே ஓகே. நெல்சனை பேசுறதுக்கு இடையில இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம் எனக்கு நெல்சன் தான். இல்ல அது நம்ம பேசுறதுக்கு பெருசா இல்ல. பட் ஆனா வந்து என்னென்ன வந்திருக்கோ எல்லாமே நம்ம பேசிடுவோம். நம்ம வேலை அதுதானே. அதுக்கு முன்னாடி விஷால் வந்துட்டு ஸ்பீக்கர்ல வந்தானா அவனை முதல்ல கொஞ்சம் மேல ஏத்துங்க. ஒரு விஷயம் அவங்க டீல் பண்ண வேண்டியது காட்டுது ப்ரோ அவர் ஐடி. எனக்கும் காட்டுது. ஆனா அவன் இன்வைட் கொடுத்துருக்கேன். பல்டி ட்ரெய்லர் இப்பதான் பார்த்தேன். மொரட்ட ஆக்ஷன் படம் போலயே. ஆக்ஷன், கபடியிலே ஆக்ஷன். அப்டேட் முடிஞ்சா பாருங்க ப்ரோ. இல்ல சொல்ல போறேன். அப்டேட் ஆரம்பிச்சோம். அப்டேட் ஆரம்பிக்கிறது முன்னாடி எனக்கு விஷாலுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அது முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் ஜாயின் ஆகல. அதுக்குள்ள எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். அதுக்குள்ள அப்படியே விஷால் நானும் பேசிக்கிட்டோம்னா விஷால் ஈஸியா மேல இருக்கும். வரலையே. எத்தனை தெரியல, ஏன் வரல? பைக் ஓட்டிட்டு இருப்பாரு, வருவாரு. சரி ஓகே விடுங்க. அவர் வரும்போது ஆரம்பிச்சுக்கலாம். இது ஓடும் குதிரை சாடும் குதிரை ஃபகத் ஃபாசில் படம். அது நெட்ஃப்ளிக்ஸில் 26 செப்டம்பர், அதாவது கம்மிங் வீக் வருது. அதுவும் இல்லாமல் சுமதி அளவு அதுவும் இந்த வீக் வருது. மோகன்லால் படம் ஹிருதயபுரம் அதுவும் இந்த வீக் வருது. ஸோ வணக்கம். விஷால் வந்தாச்சு. நீங்க வந்து முடிச்சிட பாருங்க. அப்படியே பேசி அப்டேட் முடிச்சிடறேன், அப்புறம் பேசுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்பாவை பொல்லாததுலேருந்து புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு அக்டோபர் 31 வருது. இட்லி கடை 10 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குஷியுமே வந்து 4 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இட்லி கடை ஆடியோ லான்ச்சன்ஸில் அதோட இது கிளிம்ஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ எடிட்டு, என்ட்ரி, தனுஷ் பேசினது எல்லாம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் அப்டேட்ஸ் மேஜராக வரல. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு 2 பெரிய அப்டேட் சொல்லுங்க, 2மே வரல. இன்னும் ஒன்று வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது, நடுவில் வரன்ட்ருக்காங்க. இன்னொன்று அந்த பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நேற்று ஏதோ இன்னைக்கு கலை வருதுன்னு போட்டிருந்தாங்க, ஹனுமன் பட டேரக்டர். அதுவுமே ஒன்றும் வரல. கிறிஸ்டோபர் அதை கோட் பண்ணி எஸ்ஜே சூரியனெல்லாம் போட்டிருந்தாரு. நானும் அந்த யூனிவர்ஸில் சூப்பர் ஹீரோ வரப்போறாருன்னு நினைச்சேன். கடைசியில் அந்த படத்தை அப்டேட்டே வரல. நல்ல 10:45 வரும்னாங்க. வரும் எல்லா அப்டேட்லாம் சொல்லி முடிச்சாச்சா பரணி? முடிஞ்சு. விஷால் அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னோட கடைசி ட்வீட் மட்டும் கொஞ்சம் பாரு ப்ளீஸ். வரேன். ஸ்பேஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பேன், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ப்ளீஸ். அண்ணே அண்ணே எவ்வளவு ஆதங்கம்னா பாத்துக்கீங்க. இப்போ பல்டி படத்தோட ட்ரெய்லர் அவர் லான்ச் பண்றாரா, அதை பார்த்தவனே உச்சகட்ட இதுவும் போய் வெறுத்து அதை போடுற அளவுக்கு என்ன மனசு தள்ளிட்டாங்க. அண்ணே அதெல்லாம் அப்படியே நீங்க அதை மறந்துருங்க. அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அப்டேட்டுமே விடுறாரு. அவர் படத்தை அப்டேட் வந்து எல்லாரும் 10 நாள். சரி, எனக்கு பதில் மட்டும் சொல்ல, 10 நாள் முடிஞ்சுதா முடியலையா? வெற்றிட்ட போய் கேட்கணும்டா, வெற்றி ஐயாட்ட. அண்ணா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்த மீட்ல பாக்கும்போது திரும்பியும் ஒரு 10 நாள் சொல்லிடுவாரோன்னு பயமா இருக்கு. சரி, அந்த படமா ராம்குமார் ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்க. அது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான்ப்பா வரும். அக்டோபர்ல தான்ப்பா வரும் அப்டேட். அப்படியா பரணி ப்ரோ? நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன், தெரியல. வந்தா முன்னாடியே வந்து சந்தோஷம் தான், எனக்கு வர மாட்டேங்குது. ஆமா, ட்ரெய்லர் எப்ப வருதுன்னு தெரியலையே. ஓஜி
விஷால் ப்ரோ அதை வச்சுதான் குபீர் மூமெண்ட் ஈவென்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க ஆச்சு? ஏங்க மழை பெய்யுது, தலைவன் வந்துட்டு ஸ்வாட் எல்லாம் அது எடுத்துட்டு அது வந்துட்டாங்க உள்ள. இல்லைங்க, அது இல்லைங்க. அது ஏதோ சிஜி ஷாட்டும் ஏதோ டிஐயும் ஏதோ இன்னும் பண்ணாம இருக்கான். ஏதோ சிஜி ஷாட் மிஸ் ஆகி அது டைரக்டர் சொல்றாப்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல போடுங்க, ஃபேன்ஸுக்காக டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, நீங்க போட்டுங்க பேர் சொல்லி அங்கேயே ஸ்டேஜ்லயே நின்று எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம். ஐயோ, ஓகே ஓகே. பரணி ப்ரோ இருக்காரா, போயிட்டாரா? இருக்காரு, கோஸ்ட்ல இருக்காரு. லோக்கா கேரளால தொடரும் கலெக்ஷனே தாண்டிடும்ன்றாங்களே தலைவா. அதுதான் இப்ப 13 கோடி வேணும்னா கஷ்டம் விஷால் ப்ரோ, 13 வேணும் கஷ்டம். ஏங்க இன்னைக்கு 3 கோடி, இன்னைக்கும் நேத்தியும் 3 கோடி பண்ணிருக்கு பல்தான். ஓடிடி ரிலீஸையும் தள்ளி வச்சுட்டாங்க. இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் வீக்ல காந்தாரா, ஓஜி எல்லாம் வருது இல்ல. ஏங்க நான் கேரளால சொல்றேங்க. கேரளா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? எங்க விஷால் ப்ரோ என்ன ஆச்சு கேரளால? இல்லங்க, தொடரும் கலெக்ஷன் கிட்ட வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. லோக்கா செம பர்ஃபார்மன்ஸ் இப்பயும். ஓவராலா தாண்டிடுச்சு, கேரளால மட்டும் உன பீட் பண்ணாம இருக்கு. ஓவராலா தாண்டிடுச்சு கேரளால. ஆமா, அதான் அவருக்கு தெரியுமா? ஏபி ஜார்ஜ் சேட்டா அவர் போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. அந்த பேட் கேர்ள் அந்த படம் வந்து ஹிந்தில ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 26. அட போப்பா, அது ஆகட்டும் ஆகல, அத நெக்ஸ்ட் பேசுவோம் நம்ம. இப்போ உங்களுக்கு என்னன்னா சும்மா நான் பிரச்சனை சார், நான் இப்பதான் வந்தேன். நம்ம அவர் வந்து ஒரு வேற இடம் தேடிட்டு விஷயத்துக்கு இருந்தாரு போவோம். ரொம்ப நேரம். இந்த வாரம் பரணி, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை பத்தி அப்படியே பேசுவோம். அப்புறமா அப்படியே வேற எதனா டாபிக் இருந்தா அதுக்குள்ள போவோம். இல்ல இல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் என்ன வந்துட்டு இன்னைக்கு ஸ்பேஸ் வந்துட்டு எங்கேஜிங்கா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நான் வந்து செயல்படுத்தி ஆகணும். சரி கண்டிப்பா. பேசு. அதுக்கு முன்னாடி நானு ரொம்ப நாள் கழிச்சு தக் லைஃப் ரீவிசிட் பண்ணேன். அது இவர் வேற ரீவிசிட் இவருக்கு பண்ணும்போது நிறைய ஏன்னா இடன் லேயர் நிறைய எனக்கு வேலை கிடைச்சது. இல்லாம அந்த பாத்துட்டு இருந்தீங்களா? நானும் பார்த்தேன் நடுவுல, ஆனா என்னால முடியல ஒரு மாதிரி. சரி ஓகேன்ட்டு அது அப்படியே பண்ணிட்டேன். அதுல எவ்வளவோ ஒரு எவ்வளவோ படம் இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணுன்னு வேற சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா, அவர் ஒண்ணு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இல்ல அப்படிதாங்க இன்னைக்கே பேசுவாரு. சொல்லியிருப்பாங்க போல, ஸ்பேஸ என்கேஜிங்கா வச்சுக்கணும். எந்த படத்தை இல்லப்பா, பாக்குறீங்க? அதுக்காகலாம் இல்ல. நான் வந்துட்டு இந்த ஏதோ என்னது பில்லியன்ஸ் ஆஃப் இதுவா பில்லியனர்ஸ் பில்லியன்ஸ் பங்கர்ஸ். பங்கர்ஸா? பங்கர்ஸா, அந்த படம் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சீரியஸ் பார்க்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அது எதுல இருக்கு, அந்த ஓடிடி எந்த ஓடிடில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். நெட்ஃபிளிக்ஸ் போகும்போது சின்ஸ் யூ ஆல்ரெடி வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டான். ரங்கராய டக்குன்னு சக்தி வந்துட்டு வேல். டக்குன்னு வந்து ஒரு சரி மனசு கேட்கல. படம் தான் வரல, நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு படத்துல நம்ம அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும் லைட்டா பார்த்துட்டு கொஞ்சம் வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஆரம்பிச்சேன். நான் நல்லா தான்ப்பா இருக்கு. செகண்ட் எப்படி பார்க்கும்போது தக்லைஃப் தானே? ஒரு மாதிரி தான் போகுது. ஓகே ஓகே, தக்லைஃபா? ஆமா ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஒரு ரொம்ப ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆனா கொஞ்சம் இதுவா போகுது. இப்ப நீங்க இப்படி சொன்னோடனே நான் ஆசைப்பட்டு வந்து முட்டு கொடுக்கணும், இவங்க 4 பேர் என்ன பொழக்கணும். உங்களுடைய ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. இல்ல உண்மையா சொல்றேன். இது கலாய்க்கிறதுக்கு சொல்லல, உண்மையாவே சொல்றேன். அது எல்லாரும் போட்டு அடிக்கிற அளவுக்கான படம் வந்து இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு. மேபி அது எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைம்ல அப்படி வந்துட்டனால அப்படி ஆயிடுச்சா, அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா திரும்பியும் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. அது இந்த ரங்கராயா சக்திவேல அவர் மாறிட்டப்போ ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா படம் வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். அங்கதான் வந்து அது இது பண்ணிட்டாங்களோ. சரி, இது எதுக்கு இதெல்லாம் திரும்பி பேசுறேன்னா, நம்ம மணிமேகலை வந்து இன்னைக்கு லிசனரா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்லயே நம்ம வந்து எப்பவுமே அதை அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்க கூடாதுல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இது திரும்பி பேசிட்டு நம்ம வேற டாபிக் உள்ள போவோம். கிட்டுவை பத்தி பேசுங்க, இல்ல பப்புவை பத்தி பேசலாம், எது வேணா நம்ம ஆரம்பிப்போம். இல்ல கிட்டுவை பத்தி பேசுறதுல நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, நீங்களே இல்ல இல்ல, எனக்கு என்ன தெரியுமா இப்ப பயமா இருக்கு, ரங்கராய சக்தி வேல் வந்தப்ப ஒரு வாரம் ஊற வச்சு அடிச்சதே அண்ணன் தான். இப்ப கிட்டுவை பத்தி ஏதாவது பேசிட்டு மறுபடியும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையேப்பா, கிட்டுவை நம்ம தான் தேவையில்லாம அடிச்சிட்டோமோ மறுபடியும் பேசுவாரோன்னு பயமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எனக்கு வந்து ஏன் கிட்டு வந்துட்டு பெருசா வந்து இதுவாகாம போனதுக்கான காரணம்,
இங்க நிறைய பேருக்கு அந்த லாபியிஸ்ட் வந்து புதுசா இருந்திருக்கும். நேத்தே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் அந்த அந்த லாபியிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க. அவங்கலாம் சாதாரணமா ஒரு ஒரு லாபியிஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எவ்வளவு லக்ஸரி லைஃப் வாழ்வாங்க, அவங்கள அவ்வளவு ஈஸியாலாம் வந்து கேட்ச் பண்ணிட முடியாது. கேட்ச் பண்ணிட்டுனா அவங்க அவ்வளவு ஈஸியா வந்து அந்த மாதிரிலாம் இருந்துட முடியாது. அவங்கள சுத்தி ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பல பேரோட இதுவெல்லாம் வந்து கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டா பல பேரோட நேம் வெளியே வரும்ன்றதுக்காக அவங்கள வந்து பயங்கர ப்ரொடெக்ஷனோட பயங்கர இதோட பார்த்துப்பாங்க. எனக்கு ரியாலிட்டியில வந்து அதெல்லாம் பார்த்துட்டனால படத்துல வந்து ஒரு புதுசா காட்டியிருக்காங்க. அது பத்தி தெரியாதவங்களுக்கு மேபி நல்லாவே ரொம்ப சூப்பரா இருந்ததுலாம் கேள்விப்பட்டேன். பரணிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரிஞ்சனால வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இதுவாச்சு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த பிட்காயின் விஷயம்லாம் அவங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலா வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண முடியாது. நல்லாவும் அது கரெக்டா அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அதுக்கும் ரீசன் சொல்லிடுறேன். ஏன்டா இவன் வந்து ரொம்ப பெரிய ஆள், இவன் பெரிய ஆள்னா ரொம்ப ஓவரா பேசுறான், உனக்கு எல்லாமே தெரியுமாடா அப்படின்னு கேட்டுருவீங்கன்றதுக்காக சொல்றேன். நான் வந்து ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்றதுனால எனக்கு அது இந்த ட்ரேடிங் அந்த இது எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சி அதை பத்திலாம் கொஞ்சம் தெரியுன்றதுனால சொல்றேன். அதுல வந்து அவர் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரா வந்து கரெக்டா இருக்கும். சின்ஸ் அது பொலிட்டிக்கல் ஃபிலிம்ன்றனால தான் வந்துட்டு அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு என் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த லாஜிக்கல் மிஸ்டேக் வந்து ரொம்ப உறுத்துச்சே தவிர இந்த படம் வந்து உண்மையால் நல்லா போயிட்டு இருக்கு, அதுவும் சொல்லிக்கிறேன். நல்லா போதானே, சூப்பர்ல, நல்ல விஷயம். மல்டிபிளெக்ஸ்ல நல்லா போகுதுப்பா. ஓகே ஓகே. ஊர் சைட்ல எது போகுதுன்னு தெரியல, ஆனா மல்டிபிளெக்ஸ்ல நல்லா போகுது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன விஷயம் தான், ஒரு ஒரு பிளாட் எடுத்து அந்த ஒரு பிளாட்லயே அவங்க டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து இந்த அளவுக்கு இதுவா இருக்காது. அது பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்ல போய் வந்து நிறைய பேருக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு அதுவுமே வந்து தோணுது. ஓகே. எனக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆரம்பிச்சு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. பட் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அது நார்மல் ரிவெஞ்ச் மோடு மாதிரி போனது தான் எனக்கு, டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க என்னமோ பண்ணீங்களேடா, செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் அதே நார்மல் ரிவெஞ்ச் மோட்ல இறங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இவர் வந்திருக்காரு சிம்பு ஃபேன் ஷார்ப் RTSTR. சும்மா ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, சொல்லுங்க. யாருக்காக மென்ஷன் பண்ணி போட்டீங்க? அது உங்களுக்கே தெரியும் ப்ரோ, நீங்களே ரிப்ளை பண்ணிருக்கீங்களே. ஓகே ஓகே, என்ன அது எதுவும் அப்டேட் எதுவும் வரலையா? அதை பத்தி எதுவும் சொன்னாங்களா? அட போங்க ப்ரோ, நாங்களுமே அதாவது அப்டேட் கேக்குறேன், அப்டேட் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களும் வெற்றிமாறன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல வந்துட்டு நம்ம டைரக்டா அவருக்கே வந்து நேர்ல பார்த்து, இல்ல அவரு வீடு டி நகர்ல தான் இருக்கு, நேர்ல போய் பார்த்து வீட்டுல இருந்தாருன்னா கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அது என்னன்னாச்சு சொல்லிடுங்கன்னு சொல்லி கேக்குற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, ரொம்பவே ஆகுது. ஓகே ஓகே ஓகே, அதான் ப்ரோ நானும் கேட்டேன் நம்ம சைடுல. அவங்க என்ன சொல்றாங்க, வெற்றிமாறன் என்ன சொல்றாரோ அதான், அப்படியே எப்போ வரும், அப்போ எப்போ வருமோ அப்பதான் வரும் அப்படின்றாங்க. அவரு அதாவது வெற்றிமாறனோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ, அது அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் அவ்வளவு அவர் ஈஸியெல்லாம் தான் வந்துட்டு ஒரு இது தேவையில்லாம ஒரு அக்செப்ட் பண்ணி மீட்டிங் பண்ண அட்டன் பண்ணிட்டு மாட்டாரு. இருக்காரு. சப்போஸ் அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா மொத்தமா கழிச்சு போட்டு திரும்பி ரீஷூட் பண்ற ஆள் அவரு. அதுதான் வெற்றிமாறன் வந்து. இந்த சூரி புரோட்டா கதை தான் அது உண்மையாதான், அது அவரே நிறைய விஷயத்துல சொல்லியிருக்காரு. இது ஒரு 40 நாள் ஷூட் பண்ணிட்டு ஒரு சில படங்கள் எல்லாம் வந்துட்டு மொத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திரும்பி ரீஷூட் பண்ணதெல்லாம் உண்டு. அவர் அவ்வளோ 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 வந்து அவருக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அது புரியுது, ஒரு டைரக்டரா அது ஓகே. பட் ஆனா ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வந்து அவர் பார்க்கணும். அதெல்லாமே பார்த்துட்டு அவர் வந்துட்டு விஷயம் இல்ல, தப்பு இல்ல. எல்லாரோட இதுவும் இருக்குல்ல. இப்ப எஸ்டிஆர் வந்து சீக்கிரம் படம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு, ஓகேங்களா? அப்படியே வெற்றிமாறன் மாட்டிக்கிட்டாரு. அவங்க கேட்ட வரைக்கும் எஸ்டிஆர் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சீக்கிரமா ஒரு படம் பண்ணணும், ஷார்ட்டா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா வெற்றிமாறன் போய் மாட்டிக்கிட்டா அப்புறம் எப்பதான் அந்த ஷூட்டிங் நடக்கும்? அஸ்வந்தும் நம்ம இவரும் 2 பேர் மேலயும் வந்து தப்பு இருக்கு. நம்ம வந்து எதுவும் அத சரி ஓகே விடுங்க. நம்ம வந்துட்டு எனக்கு என்ன ஒரு இதுனா, அப்டேட்டுமே வந்தா கூட அது எப்போ வந்து ஷூட் வந்து முடிச்சு எப்போ ரிலீஸ், இது இப்ப ஆரம்பத்திலே இப்படி இருக்குன்னா எப்போ அதை ஆரம்பிச்சு எப்போ முடிச்சு
தக்லைஃப் ரிலீஸ் ஆகி எவ்வளவு மாசம் ஆகுது, இன்னும் அடுத்த படத்தோட ஷூட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலங்க. அது அவர் எல்லாருக்குமே ஷூட்டிங் இருக்கும். ஆமா ஆமா. அக்டோபர்ல இப்ப தக் லைஃப் ரிலீஸ் அக்டோபர்ல பண்ண விட்டுருங்கன்னா, முடியும். இப்ப தக் லைஃப் ஷூட் அவர் முடிஞ்சே ஷூட்டிங் எவ்வளவு நாள் ஆச்சு? தக் லைஃப் ஷூட் முடிஞ்சு 1 இயர் அக்டோபர்ல ஆச்சுல. முடிஞ்சு. சரி ஓகே, அதாச்சும் அட்லீஸ்ட் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு ரீசன் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லும் பார்க்கலாம். இல்ல ப்ரோ, ஒரு ராம்குமார் படம் பண்றதுக்கு என்ன அது? அவங்க தான் கரெக்டா இட்லி கடையை ரிலீஸ் பண்றாங்க, கரெக்டா பராசக்தியும் போகுது. அது ஒழுங்கா பண்ணிருக்கலாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு. அது எடுத்தோம் கௌதம் மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஆயிடுச்சுல. சொன்னா போன் பண்ணி கடிப்பாங்க சொன்னா. இல்ல ப்ரோ, அதுக்குமே வந்து ஒரு ஒரு சில உள் பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் பண்ணல. அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்காது. பல விஷயம் இருக்கு, அது இல்லாம ஓப்பன் ஸ்பேஸ்ல பேச முடியாது. பட் ஓகே ஆனா புரியுது. இன்வால்வ் ஓகே, இருக்கு, அது வந்து அந்த இப்போதைக்கு இன்வால்வ் இருக்குதான் ப்ரோ. அது நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய ஆக்டர் ஓகேங்களா, அவங்க ஃபேமிலியுமே பெரிய பேக்ரவுண்டு. நீங்க அவ்வளவு இதா உங்களுக்கு பிரச்சனை தனியா நீங்க ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு படத்தை கொடுக்கலாமே. அதே டேரக்டர் கூப்பிட்டு நீங்க எனக்கு பண்ணு, நான் உனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காப்பில பண்ணலாமே. பண்ண முடியாதுன்னு ஈஸியா பண்ணலாம். அதை பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க தேடி வர போறாரு. விடுங்க. குமார் ரொம்ப குமரலா இருக்கு. நம்மளால டேரக்டா நம்ம இல்ல படம் ப்ரோ, செய்யறதுலாம் இருக்கு. டேரக்டா எனக்கு தெரிஞ்சு அஸ்வத் மாரிமுத்து படத்துக்கே போகலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி கூட நவம்பர்ல ஒரு அக்டோபர்ல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. டேரக்டா அந்த படத்துக்கே போயிடலாம். இந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணி வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அஸ்வத் மாரிமுத்து படம் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஆமா. அதுவே வந்து இவ்வளவு இதுவாகி போயிட்டு இருக்கு. எனக்கு இல்ல அவரு விடுங்க. உண்மையால அவங்க சைடுல ப்ராப்பர் தான் ப்ரோ. அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் சும்மா ஒரு மேல பழி போடணுமே ஒத்துக்கிட்டாரு. ஓகேங்களா, அவர் இப்பவும் கூப்பிட்டா ரெடியா தான் இருப்பார் அஸ்வத் மாரிமுத்து. ஆனா அவரை சரி எஸ்டிஆரை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் நம்ம மேல பழி போட்டுக்கிட்டார் ஒழிஞ்சு. ஏன்னா ஏஜிஎஸ்மே கரெக்டா அவங்க ரிலீஸ் டேட் போட்டாங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு படம் கூட மிஸ் ஆனது இல்லை. ஓகேங்களா, அவங்களோட ஹிஸ்டரியில ஒரு படம் கூட டிலே ஆனது கிடையாது. அவங்க சம்மர்னு போட்டிருக்காங்க, அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடுவாங்க. இந்த படத்தை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பாப்போம். ஷால் சொல்லுங்கண்ணே. என்னப்பா, நீ எதனா சொல்லணுமா? அவரும் கத்துடுவாரு. இல்ல இல்ல, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். துபாயில தான் என்ன இருக்காரு போல பிரச்சனை தலைவன். ஷால், அண்ணா சொல்லுங்கண்ணே. எதனா பிரச்சனைனா யாருக்குன்னா சொல்லணுமா? இல்ல இல்லண்ணா, ஒண்ணும் இல்லண்ணே. வரட்டும். சரி, இது கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கருப்பு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளையும் பண்ணியிருந்தாரு, யாரும் இவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அதாவது நான் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு கமெண்ட்ல பர்சனலா டிஎம்க்கு வாங்க, அவர் ப்ரொடியூசர் நம்பரும் தரேன், நீங்க டைரக்டா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியல. அது ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவா எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். அவங்களுக்கும் ஆசை தான் படம், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து ஆசைப்படுறாங்க தான். ஆனா வந்து பல ஃபேக்டர் நான் சொல்லிட்டேன். ஓடிடின்றது தான் மேஜர் ஃபேக்டர். இப்போ ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றது. அந்த ஓடிடியோட இது வந்துட்டு ஒன்றும் முடியல. அது முடிஞ்சாதான் அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்றது கிளியரா சொல்லிட்டேன். அது எப்போ முடியுதோ அப்போ அப்டேட் வரும். மத்தவங்க இது சும்மா bro, இந்த சொல்லுங்க ப்ரோ. இட்லி கடை எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ? எப்படி என்ன மாதிரி ரீச் ஆயிருக்கு? ஓப்பனிங் நல்லா இருக்குமா? ஸ்டோரி தான். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓப்பனிங்கை விட திருச்சிற்றம்பலம் மாதிரி வந்துட்டு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுன்னா நல்ல பயங்கரமா ஹிட் ஆகும். இல்ல, எனக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபேமிலியோட பயங்கரமா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அவர் எடுத்திருக்காரு எல்லா சென்டருக்குமே. அதாவது அது படம் ஒரு சில ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுல வந்துடுச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் நீக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சென்டரை டார்கெட் பண்ணி எடுத்த படம், ஜென்சியை டார்கெட் பண்ணி எடுத்த படம். ஆனா இந்த படம் அப்படி இல்ல, எல்லாருக்கான படமா வந்து இது இருக்கும். ஆனா இது எமோஷன்ஸ் வந்து இந்த படத்துல கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படத்தோட இது வேற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு நம்மளால வந்து இப்ப எந்த படத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்ப நம்ம ஒரு எல்லா படத்துக்குமே ட்ரெய்லர் நல்லா தான் கொடுக்குறாங்க.
ஆல்மோஸ்ட் பெரிய ஸ்டார் படங்கள் எல்லா படத்துக்குமே ட்ரைலர் வேற ரேஞ்சில் இருக்கு. படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது. நம்மளுக்கு என்னடா இது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு, இங்க இருக்கிறது ஒண்ணுன்னு. இன்க்ளூடிங் வந்து எப்படி சொல்றது, அவங்களுமே வந்து அதை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, டியூப்ல பார்க்கும்போது அவங்களுக்குமே அந்த படம் நல்லா தான் இருக்கு. அது ஆடியன்ஸ் வரும்போது வந்து 10 பேர் பார்க்கும்போது 5 பேருக்கு பிடிக்குது, 5 பேருக்கு பிடிக்கல. அதுதான் எப்பவுமே நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். சினிமா மேஜிக் அது வந்து நம்மளால எதுவுமே வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற படம் கூட வந்துட்டு அது வந்து பெரிய ஃபிளாப் ஆயிடும். இல்ல இந்த படம் ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆவரேஜ் ஐப்லயே போவோம் அப்படின்னு ஒரு பயத்தோட ரிலீஸ் பண்ற படம் கூட வந்து நல்லா ஹிட் ஆகுறதும் உண்டு. கேமரா ஒர்க் ரொம்ப கம்மியா இருந்துச்சுல. கேமரா ஒர்க்கு சுத்தமா தனுஷ் படத்துக்கான குவாலிட்டி இல்ல. இல்ல ப்ரோ, அது கதையும் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த படத்துல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சு டிஃப்ரெண்டா அப்படின்னா ஒரு சிம்பிள் பிளாட். இது ரொம்ப இப்போ பவர் பாண்டி எடுத்துக்கோங்க. பவர் பாண்டியில கேமரா ஒர்க்லாம் ரொம்ப பெருசா ஒண்ணு எதுவுமே காட்டியிருக்க மாட்டாரு. அது ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிள், ரொம்ப ஒரு தின் லைன் அது. ஆனா ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்ததுல அந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்றது வந்து அவரே வந்து நேற்று ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு லைட்டான ஃபிலிம் இது, வந்து ஒரு சிம்பிள் பிளாட் தான் அப்படின்னு. இதுல வந்து அப்ப நம்ம கிளியரா தெரிஞ்சிரும். அதை நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இதுல நம்ம வந்து டீகோட் பண்ணி ட்ரைலர்ல இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு நார்மல் ஒரு படம் அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு. அது கனெக்ட் ஆச்சுன்னா ஹிட் ஆகும். அவருக்கு இது கனெக்ட் ஆகலன்னா வந்து எப்படின்னா மினிமம் கேரண்டி வந்துடும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது. ஏன்னா பாட்டு ஹிட் ஆகிடுச்சு. பாட்டு ஹிட் ஆனாலே வந்து ஒரு படத்துக்கு வந்து மினிமம் கேரண்டி வரும். பாட்டு சூப்பரா இருக்கு, செம்ம கனெக்ட் ஆயிரும். அந்த ஆம்பளை படத்துல படம் பாட்டு இருக்குல்ல, யார் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஃபேமிலி கனெக்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கிறவங்க எல்லாமே. போகுமா ப்ரோ இந்த படம் பெருசா? டிஎன் தாண்டியா? டிஎன் தாண்டி போகணும்னா அது வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான் முக்கியம். அது ஓப்பனிங் ரிவ்யூஸ் தான் மெயினான. இப்போ எவ்வளவோ தெலுங்கு படம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபீல் குட் மூவினா இங்க தமிழ்ல நல்லாவே ஓடி இருக்கு. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹிந்தி தான் நினைக்கிறேன், ஹிந்தி வெப் சீரிஸ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு. அந்த படம்லாம் சிம்பிள். அந்த ஒரு வெப் சீரிஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இது அது. ஆனா அது வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆனா அதுல ஒண்ணுமே வந்து ட்விஸ்ட் டர்ன்ஸ் பயங்கரமா அப் டவுன்ஸ் அப்படிலாம் இருக்காது. அது ஒரு நார்மலான ஒரு இதுதான். அதுதான் சொல்றேன், நமக்கு வந்து படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தேன். இது என்னன்னா அது அந்த மாதிரி வந்து ஃபீல் குட் மூவி. திருச்சிற்றம்பலம் அவுட் சைட் தமிழ்நாடு கூட நல்லா போச்சு அந்த படம். பாப்போம் நம்ம வந்துட்டு எப்படி இது பண்ணிருக்காங்கன்ட்டு. நம்ம இந்த வாரம் ஒரு 10 நாள் சுகுமார் ப்ரோ. பேசுங்க விஷால் ப்ரோ. இல்ல தலைவா, ஆனா காந்தாராக்கு நீங்க எவ்வளவு ஹைப்பா இருக்கீங்க? நாளைக்கு ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் தான் ஹைப் ஆகலான்னு இருக்கேன். சுகுமார் ப்ரோ, அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் வேற ப்ரொடியூசர்ட்டையும் சேஞ்ச் ஆகாதா, இல்ல அந்த படம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க வேஸ்டர் கூட? அது ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிடும். நடக்காது. அது வந்து ப்ரொடக்ஷன் பிரச்சனை இல்ல, அவருக்கு கதை பிடிக்கலையா? அது தெரியும். செகண்ட் ஹாஃப் ஏதோ சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ரைட்டிங், அவர் எங்க காலேஜ் சீனியர் தான் ப்ரோ. நான் ஷார்ட் பிலிம்க்குலாம் அவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன் ராம்குமார் கிட்ட. அவரு லாஸ்ட் மந்த் வந்தாரு, பார்க்க முடியல. பாப்போம், நெக்ஸ்ட் மந்த் வருவேன்னு சொல்லிருக்காங்க. சக்தி திருமணம் நல்லா போகுது படம். மல்டிபிளெக்ஸ்ல நல்லா போகுது ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு எங்கேயுமே வந்து 2 ஷோ தான் ப்ரோ போட்டிருந்தாங்க நேற்று. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 2 ஷோ ஆட் பண்ணிட்டாங்க. அதான் வந்து அந்த மொத்தத்துக்கே 2 ஷோ தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில 4 ஷோ இன்னைக்கு ஓடுது ஆக்சுவலா இங்க யூஏஇல. அதுதான் இப்போ அது வந்து ஒரு கமர்ஷியலா வந்து அந்த படம் வந்துட்டு கிளிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து கமர்ஷியலா கிளிக் ஆனதால அவர் விஜயாண்டனி படமாவே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட் வந்துருச்சு ப்ரோ. ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கும். நானே அதனாலதான் தியேட்டருக்கு போனேன் இன்னைக்கு, இல்லாட்டி போயிருக்க மாட்டேன். மார்கன் வந்து நான் நெட்ல பார்த்து இது ஓடிடில பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்சதா படம்? சக்தி திருமணம் ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் ஆச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து கதை வந்து கொஞ்சம் டிவியேட் ஆச்சு, தவிர கண்டென்ட் வந்து அவங்க ஒரு லெவலா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது அப்படியே ஓகே தான். பட் ஆனா வந்து படம் வந்து கோர் அந்த இதை மிஸ் ஆகி போயிருச்சு ஆக்சுவலா.
ஸ்டேஜிங்லாம் பரவாயில்லாம இருந்தது. பட் ஆனா கதையா இல்ல படத்துல. ஒரு எங்கேயுமே வந்து எதை சொல்ல வராங்க அப்படிங்கிறது இதாகாம போயிடுச்சு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சாலிடா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதெல்லாம் பெரிய ஹீரோலாம் இன்னும் ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா படம் இன்னும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலா. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே டிவேட் ஆயிருச்சு. இல்ல அது ஆக்சுவலா அது கதையே வந்துட்டு பெரிய ஹீரோக்கான கதை தான் அது. அது அந்த மாதிரி தான் இல்ல கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ஏதோ சூப்பர் ஹீரோ இது மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க குழந்தை இது பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா உள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கூட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இல்ல அது என்ன, நான் அதான் சொல்றேன், ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு இது இந்த மாதிரி படங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இது பாத்தீங்கன்னாலே தெரியும். சங்கர் படத்தோட சங்கர் ஒரு படங்கள்லாம் இப்படிதான். எனக்கு அதான் எனக்கு படம் வந்து ஃபுல் ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் நல்லா இருக்கனால சரி போலான்னு தான் போனேன். செகண்ட் படம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே வந்து அந்த முதல் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் காமிப்பாங்க ஃபுல்லா. அதுவுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து சங்கர் பேட்டர்ன்ல தான் இருந்தது. ஃபுல்லாவே வந்து அந்த கட்ஸ் எல்லாமே சங்கர் பேட்டர்ன் தான் ஃபுல்லாவே. அது அந்த பிரதிபலிப்பு இருந்தது. பட் ஆனா வந்து ஒரு கதையோட்டத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா போச்சு. பட் ஆனா நிறைய பேரை பயங்கரமா ஜாடையில திட்டி இருந்த மாதிரி இருந்தது. பிரம்பு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இதுல போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு அந்த மினிஸ்டரோட லுக்கு, அந்த மெயின் ஆன்டாகனிஸ்டோட லுக்கு, பேரு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிபிக் எல்லாமே வந்து டைரக்டா அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தாங்க. பாலிடிக்ஸே வந்து ஓப்பனா பேசிட்டாங்க எல்லாத்தையும். கரெக்ட். பிரம்பு மீடியாலாம் கொஞ்சம் லாஜிக்கலா பண்ணிருக்கலாம். அது பெரிய ஹீரோ பண்ணியிருந்தா அது வந்து லாஜிக்கலா கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஆமா, அது எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சில சீன் கொஞ்சம் அது ஏன்டா வச்சாங்கன்னு. அப்புறம் அந்த ஒருத்தர் அவர் யாரு ராம் பாண்டேவா ஒருத்தர் வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்பாரு. அதெல்லாம் சிரிப்பு தான் வந்தது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அதுக்கே கேட்டுக்கிட்டே இருக்க. இங்க நடந்துகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட ஒரு பக்கம் சைட்ல நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாரு, கோயில்ல லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கோர் பிளாட்டை வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு மெயின் கதை என்னன்றத கொஞ்சம் அந்த கிரிப்பிங்கை விட்டுட்டாங்க ஆக்சுவலா. அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபோட மிஸ் நான் ஃபீல் பண்றேன். ஓவராலா ஆவரேஜா இருந்தது படம் ஆக்சுவலா. கிஸ் வருதா, இது டியூட் வருதா இல்ல லைக் வருதா ப்ரோ தீபாவளிக்கு? எல்லாமே இந்த ஹோர்டிங்ஸ் ஃபுல்லாவே வந்து எல்ஐக்கு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் ஃபாஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்காங்க போல ஓவர்சீஸ். ஸோ எல்லாமே அந்த படத்துக்கு அதுக்குள்ளேயும் வச்சிருக்காங்க பேனரு. அதுமே வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு தான் ப்ரோ இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து தமிழ் படத்துக்கு வந்து அதுதான் அதிகமா இருந்தது. எல்ஐக்கேவும் காந்தாராவும் தான் வந்து பெரிய எல்லா ஹோர்டிங்ஸ் ஃபுல்லாவே மால்ல ஃபுல்லா வச்சிருந்தாங்க அந்த தியேட்டர்ல. சரி, நான் அப்ப இவங்க டியூட் தானே தீபாவளிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லா. அதான் அபிஷியலா சொல்லிட்டாங்களே. இதுவும் பார்த்தேன் இன்னைக்கு. இதான் ப்ரோ பார்த்தேன். ஏன்னா எல்ஐகே கடைசியா விக்னேஸ்வரன் போஸ்டர்ல அது தீபாவளிங்கிறத மென்ஷனே பண்ணல. அவங்க அபிஷியலா வெளியே பண்ணிட்டாங்க. இவங்க ஃபாஸ்ட் தான் வாங்கியிருப்பாங்க போல அந்த படத்தை. பட் இங்க ப்ரொமோஷன் அதுக்குள்ளேயும் வாக்ஸ் அதுலயுமே லோக்கல் செயின் தியேட்டர்ஸ்ல பூரா போட்டாங்க ஹோர்டிங்ஸ். எங்க ட்ரெய்லர் எப்பதாங்க வரும்? என்ன ட்ரெய்லர் ப்ரோ? எந்த ட்ரெய்லர் ப்ரோ? அது இப்ப லைவ்ல ப்ளே பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். ஃபாலோப்ல தான் இருக்கேன். தலைவர் நேரம் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா ஒருத்தன் போய் சேர்ந்திருப்பான். என்னாச்சு? அந்த ஸ்குவாடை வச்சுட்டு தலைவன் அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு சொலட்டி பின்னாடி வைக்கும் போது ஒருத்தர் அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் சரணு வெளியே பின்னாடி வந்துட்டாப்ல, ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா அப்படியே பகட்டு பேர்ந்துருக்கும். ஏங்க அது ஒரிஜினல் ஸ்வாடாலாம் இருக்காதுங்க. ஏன் ஒரிஜினல் மாதிரி தாங்க இருக்கு. ஒரிஜினல் மாதிரி தான் ப்ரோ, ஆனா ஒரிஜினல் கிடையாது. நீங்க போயிடுவீங்களா அஜித் பல்டான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ? அவர் வெறுப்புல இருப்பாரு. அவர் படம் வர வேண்டிய டேட் அது தட்டி இதுவாயிடுச்சுன்னு. விஷால் ப்ரோ, இந்த வீக் நீங்க எந்த படத்துக்கு வெயிட்டிங்? 25 தானே தலைவா? 25 26 குஷி ரீ ரிலீஸ் ஓஜி போய் பாப்பேன் தலைவா. மத்தது வேற என்ன வருதுன்னு தெரியல.
நேத்து நேத்து அப்புறம் சாரி யாராவது சாரி சொன்னாங்க இவன் அந்த பாட்டு வராதுன்னு. இன்னைக்கு அந்த பாட்டை வச்சுதான் போஸ்டரே விட்டுருக்காங்க. ஆமாங்க அந்த பாட்டுலாம் வராம எப்படிங்க இருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங், அது போய் பார்க்கணும். இந்த பால் தாமஸ் ஆண்டர்சன் டிகாப்ரியோ படம், அது பேர் மறந்துருச்சு, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஆமா, அது மொரட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஆமா ஆமா, எங்க இந்த வருஷம் பார்த்தாலும் நான் வந்ததுல ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இது இவ்வளவு பாசிட்டிவ் நான் எதுக்கும் பார்க்கல. அதுவும் ஸ்மாஷிங் மிஷின் எப்ப வருது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியல. ஆனா அதுக்கும் வந்துட்டு இந்த ஒன் எக்ஸ்ட்ரீம்லி பேட்டில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ப்ரோ. அப்படியா? அந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் another வந்துட்டு நான் ஒரு 3 பேஜ் ஃபாலோ பண்ணுவேன். 3-4 இது ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. எல்லாமே ஃபுல் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ராட்டன் டொமேட்டோஸ்ல பார்த்தா மோஸ்ட்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆமா எனக்கு ஆமா. அதுவும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்குது. பட் தெரியல ஷோ டைம்ஸ் எப்படி செட் ஆகும் என்னன்னு தெரியல. அதாவது ஒரு ஷோ தான் கொடுப்பாங்க, நைட் ஷோவா கொடுத்தா ஈஸி, அதுவும் பகல்ல அதுவும் எல்லாம் இல்லாம கொடுத்தா கஷ்டம். இந்த வீக் வந்துட்டு வினித் ஸ்ரீனிவாசன் படம் வருது, கரம். அதுவும் பார்க்கணும்னு ஆசை இருக்குதான். அது ஆக்ஷன் தானுங்க? ஆமா ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். இந்த ரொம்ப மனுஷன் நாள் ஃபீல் ஆச்சுல குட் அவரு. பண்றப்பெல்லாம் இப்ப இவரை வச்சு பண்ணிட்டு பிரணவை வச்சு பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த மனுஷன் தள்ளி விட்டாரு. அதான் யார வருத்தமா எங்க இருக்கு. வச்சு பண்றாரு ஆக்ஷன்? இப்ப இந்த படம் ஹீரோ யாரு? இந்த படம் ஹீரோ தெரியலையே. புதுசு தானே? அவர் புது ஹீரோவா ப்ரோ? ஃபுல் பயங்கர ஆக்ஷனா இருந்தது. இந்த படம் ட்ரெய்லர் போட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலா. அப்படியா? ஆமா ஆமா, புது ஹீரோவான்னு தெரியல ஆனா எனக்கு. வினித் படம்னாலே போய் பார்க்க வேண்டியதானே, ஜாலியா இருக்கும் ப்ரோ. இல்ல மனோஜ் கே அவர் இருந்தாரு வினித் ஆக்சுவலா ட்ரெய்லர்ல. அவர் ஒண்ணுதான் வினித் கவுண்ட் ரொம்ப பேஸ் நாள் பண்ணாரு. கழிச்சு த்ரில்லர் பண்றாரா? ஸோ அதனால ஆமா, அந்த கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன். திராவா ஏதோ ஒரு படம், அதுக்கப்புறம் ஆமா கரம் ஆமா ஆமா, கரம். இல்ல ஃபர்ஸ்ட் அப்ப பண்ண படம், அப்ப ஓகே ஓகே. கடைசியா பண்ண த்ரில்லர் படம் அது ஓடல அது. அதனாலதான் தலைவன் இங்க வந்தாப்புல. பாப்போம், அதையும் போய் பார்க்கணும். இப்ப சூப்பருங்க, நல்ல விஷயம். ப்ரோ தீபாவளி ரிலீஸ் இந்த வருஷம் என்னென்ன மூவி ப்ரோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும்? நவீன் பேசுறேன். பைசன் டூடு ப்ரோ. ஓகே, இது டீசல் இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, டீசல் அப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது சம்பந்தமான ஒரு விஷயமும் வரல. இன்னொரு மேபி படம் எதுவும் வருதா ப்ரோ விஷால் ப்ரோ? இது ரெண்டு தான். எல்ஐகேவா? எல்ஐகே வராதுன்னு இல்ல தான் இல்ல, டூட் ஆர் எல்லைக்கே வரும். அப்படி பைசன். அது போக இன்னொரு படம் எதுவும் பைசன் சொன்னாங்கல்ல ஸ்டார்ட். இன்னொன்னா வேற என்னங்க சொன்னாங்க? தெலுங்குலயே ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். தெலுங்குலயோ மலையாளத்துல ஏதோ ஒரு படம் வருது. நிறைய படம் வருது ப்ரோ அன்னைக்கு. தமிழ்ல இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலயா வருது தமிழ்ல? இருக்கு விஷால் ப்ரோ. மேபி தெரியாத படங்களா ஏதாவது? தெரியாத படங்கள்லாம் படம் தெரியல, எனக்கு வந்துக்கலாம் ஞாபகம் தீபாவளி. வரல டக்குன்னு. பட் ஆனா 2-3 படங்கள் இருக்கு தீபாவளி அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. ப்ரோ இல்ல ப்ரோ, ஆனா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே எனக்கு தெரிஞ்சு. இது ரெண்டு தான். இல்ல இது பெருசா இது என்ன சொல்ல, பெரிய ஸ்டார் படம் இல்ல ப்ரோ, ரொம்ப சின்ன படங்கள் சொல்றேன். அதான் டயர். அடுத்த நவம்பர்லயும் வேற எதுவும் படம் இல்ல ப்ரோ. இப்போ அடுத்து வந்து இதுதான் பாவாத்தியார் படம் வந்து டிசம்பர்ல வந்து. வாவாத்தியார், அதுக்கு பொங்கலுக்கு ஜனநாயகன், அவ்வளவுதான். இட்லி கடை, வாவாத்தியார். நடுவுல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணான்னு பார்ப்போம். நான் வந்து இந்த இட்லி கடை வந்து இட்லி கடையை ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம தான் பார்த்தேன் நான். அந்த ட்ரெய்லரை வந்து ரொம்ப சாஃப்டா, அந்த ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது அந்த ட்ரெய்லர். அதான் அவரே இட்லி கடை வச்சு ரொம்ப சில ஆக்டர்ஸ் தான் பண்ண முடியும். ஒரு ஆள் அந்த ரோல்ல பண்றான்னாக்க அந்த ரோலாவே மாறுற மாதிரி பிரில்லியண்டா இருந்துச்சு அந்த இட்லி கடை ட்ரெய்லர். டு மீ ஒரு ஆள் வந்து நேச்சுரலா சினிமாவுக்காக பிறந்த மாதிரி இருக்கும் சில பேர். அந்த மாதிரி ஒரு ஆளு தனுஷ். அதை கொடுத்துதான் ஆகணும். அவர் வந்து ஜெயிக்கிறாரா, நம்பர் 1ல இருக்காப்லையா, நம்பர் 5ல இருக்காப்லையா எல்லாம் மேட்டர் இல்லை. தனுஷ் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அது மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ரொம்ப நேச்சுரலா இருந்தது அந்த படம் ட்ரெய்லர். சூப்பர் ப்ரோ. இது விஷால் ப்ரோ, டீசலுமே வந்து தீபாவளிக்கு தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. காந்தாவும் தீபாவளி ரிலீஸ் பிளான் தான் சொன்னாங்க. ப்ரோ அது ஆக்சுவலா டீசல் வந்து 2 அனௌன்ஸ் பண்ணாங்க பரணி, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டும் வரல அப்படின்றதான் விஷால் சொன்னான். இன்னும் தீபாவளிக்கு டைம் இருக்கு, பட் ஓகே புரியுது. டைம் இருக்குங்க, தீபாவளிக்கு வந்து இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. 1 மந்த் கம்மியா தான் இருக்கு. எதனா ஒன்று ப்ராக்ரஸ் பண்ணணும். மேபி கிட்ட வரும்போது விடுறாங்களோ நம்ம, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க தெரியல. அந்த படம் பல டைம் வந்துட்டு ரிலீஸ் பிளான் பண்ணி தள்ளி போனது உண்டு. ஓகே இல்ல டீசல் வந்து தீபாவளி தான். ஓடிடி சோல்ட் ஆயிடுச்சான். எஸ்டர்டே வந்து
பேசினாங்களாம். அப்டேட் வரும் கண்டிப்பா. டீசல் வந்து தீபாவளி தான் அப்படின்னு கிறிஸ்டோபர் ப்ரோ சொன்னாரு. இல்ல ப்ரோ, அவருதான் வந்து பாத்தீங்கன்னா பைசன் வர்சஸ் டியூடுன்னு போட்டிருந்தாரு. அதான் டீசல் மிஸ் ஆயிருந்தது, அதான் கேட்டேன். இல்ல நேத்து தான் பேசினாராம். ஓகே ஓகே. எப்ப சொன்னாரு? இப்ப சொன்னாரா? நம்ம ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்காரு போல. சோ எனக்கு மெசேஜ் பண்ணாரு. மேல வர சொல்லு ஆள. அண்ணா அவர் மேல வந்து பேசுற மாதிரி இருந்தா எதுக்குன்னா மெசேஜ் பண்ண போறாரு? கிறிஸ்டோபர் ப்ரோ சண்டே நீங்க வீக் டேல தான் வரமாட்டேன்னு நீங்க என்கிட்ட சண்டே வாச்சு வாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். வருவார் பாரு இப்போ. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்களா ப்ரோ ஓடிடி? வரேன்னு சொல்லியிருக்காருண்ணா. தெரியலையே. ஓடிடி சோல்ட் ஆச்சுன்னு தான் சொன்னேன். எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தெரியல, பட் வரேன்னு சொல்லியிருக்காரு அவரு. ஓகே ஓகே. வருவார் அவர் வந்தாருன்னா கொஞ்சம் கேட்போம் அவர்கிட்ட. என்னன்னா வந்துட்டாரு ப்ரோ. ஆமா வந்துட்டாரு. எங்க அக்செப்ட் கொடுத்துருக்கேன். மேல வருவார் இருங்க. வந்துட்டாரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? சுகுமார் அப்படியே போகுது. நல்லா இல்ல. என்ன வீக் டேல தான் வர முடியாது கஷ்டம். நீங்க ஏன் வீக்கெண்ட் வந்துட்டேன்ல பார்த்தல. அதுதான் வீக்கெண்ட்ல நீங்க பிஸின்னு சொன்னீங்க. ஷட்டில் விளையாட வந்தீங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே முடியாது டென்னிஸ். இன்னைக்கு சண்டே தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீ. சண்டே ஓகே ஓகே. என்ன ப்ரோ இப்பெல்லாம் வர படங்கள் எதுவுமே வந்துட்டு தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்துட்டு க்ரௌட் புல் பண்ண மட்டும்தான் அப்படின்னு ஒரு இது வந்தது. என்ன நினைக்கிறீங்க? இட்லி கடைக்கு புல் ஆகும். நல்ல படம் வந்தா வருவாங்கப்பா. வேற என்ன பண்றது? இப்ப இந்த வாரம் இந்த கிஸ் சக்தி தீர்மானம் எப்படி இருந்தது? இல்ல எனக்கு ரெண்டுமே பெருசா பிடிக்கல. சக்தி தீர்மானம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. லாஜிக்கலா பிரச்சனை இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஸ்பீடா போயிடுச்சு. டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஏதோ சம்மந்தம் இல்லாம ஒரு டோட்டலா மாறிடுச்சு செகண்ட் ஹாஃப். அது நிறைய பேக் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருக்கு டைட்டா இந்த படத்தை. ஏதோ 4 மணி நேரம் அப்படி பண்ணி கிரிப்டோன்றாங்க, பிட்காயின்ன்றாங்க. அதெல்லாமே லாஜிக்கலாவே லாஜிக்கலா சொல்லல. இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். செகண்ட் ஹாஃப் டோட்டலா ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் சக்தி திருமான்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிஸ்ஸும் எனக்கு பெருசா பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அப்போ நல்ல ஐடியா, நல்லா பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த மேக்கப் எல்லாம் காமெடியாக இருக்கும். தேவயானி, கௌசல்யா, அப்புறம் சைடு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு கிஸ்ஸில். ரெண்டுமே சுமார் தான். இப்போ எனக்கு பிடிக்கல பெருசா. இட்லி கடை ட்ரெய்லர் வந்து ஏதோ பழைய ஸ்டோரி ஒன்றும் புதுசாக இல்லை இருந்த மாதிரி தெரில. பட் இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ட்ரெய்லர் ஓகே தான். The One Battle After Another அந்த படம் போறீங்களா ப்ரோ? அது போகணும். அது ப்ரீமியர் இருந்துச்சு, போக முடியல. பட் நெக்ஸ்ட் வீக் தானே பார்க்கணும். நம்ம இல்லையா டிகாப்ரியோ மூவி இல்லை கண்டிப்பா. அது நல்ல ரிவ்யூஸ் வேற பயங்கரமா இருக்கு. மொரட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதான் பார்த்தேன். அதனால அது வெயிட்டிங் தான். அந்த படத்தை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாரு. அது போகணும், கண்டிப்பா பார்க்கணும். ஓஜி பார்க்கணும். ஆனா ஓஜி ட்ரெய்லர் எப்படி இவ்வளவு ஹைப் ஆச்சு இந்த படத்துக்கு? ஒரு டீசரா என்ன, ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனா இங்க பயங்கர புக்கிங், நல்ல புக்கிங் ஓஜி. ட்ரெய்லர் காணோம், ஒன்னையும் காணோம். என்ன படம்னு தெரியல, எப்படி இருக்குன்னு. இல்ல ப்ரோ, இப்ப லைவ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவனை கொஞ்சம் நேரத்துல நமக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரெய்லர் வருதா? ஓகே. அவர் ஏதோ ஸ்குவாட் வச்சு ஏதோ பண்ணாரு. கிறிஸ்டோபர் ப்ரோ நீங்க ஷேர் பண்ணீங்க, இப்பதான் பார்த்தேன். அது பார்த்தேன். ஏதோ ஒரு பாவம் பேக்ல ஒரு ஜஸ்ட் மிஸ் சம்பவம் ஆயிருக்கும். அது பார்க்க ஸ்குவாட் கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்ல அது ஆமா லைட்டா அது ரொம்ப ஷார்ப்பா வேற இருக்கா. அவர் வேற கொஞ்சம் இல்லைன்னா கண்ணு மூஞ்சி ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் தான் நம்ம ஆளு. அவர் வேற பேக்ல என்ன பண்றான்னு தெரியல. அவரு இதுல டெப்டி சிஎம்ல அவரோட செக்யூரிட்டி. ஓ அந்த மாதிரி. நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, அங்க லைவ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே ஒரு ட்ரெய்லர் வருதா? பட் நல்ல பயங்கர ஓப்பனிங், பயங்கரமா இருக்குங்க. ஆச்சரியமா இருந்துச்சு, பயங்கரமா ஓப்பனிங். எந்த பிளேஸ்ல போயிட்டு இருக்கு ஈவென்ட்? அது ஏதோ ஸ்டேடியம் தான். 40,000 பேருக்கு மேல அகாமடேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஒஎம் அப்பா.
கிறிஸ்டபர், நீங்க ரிவ்யூ பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் ரிவ்யூ பண்றீங்க. அதை மாத்தி ரிவ்யூ பண்ணும்போது வேற மாதிரி தோணுமா உங்களுக்கு? இல்லையே, நான் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போட மாட்டேன். சிலதுக்கு தான் நமக்கு தெரியுது இல்ல, நல்லா இருக்கு, ஓ இந்த சைடு நல்லா இருக்கு, மேல இதுவும் நல்லா இல்லை, அந்த மாதிரின்னா போடுவேன் மோஸ்ட்லி. அகைன் நானே அப்படி இல்ல இல்ல, போட்டாதான் இப்ப நம்ம நீங்க ஆடியன்ஸுக்கு நீங்க கொஞ்சம் ஐடியா சொன்ன கிடைக்கும். நீங்க சொன்ன இப்போ விஷயத்திலேயே இந்த ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படிங்கும்போது ஆமா, அது அந்த டைமிங் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அது டைமிங் இல்லையே. சரி, நமக்கு ஃபர்ஸ்ட்ல இன்டர்வல் இருக்கனால இந்த பிரேக் இருக்குல்ல, பிரேக் வரும்போது நம்ம அந்த டைம்ல ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இல்லை நல்லா இல்லை, அடுத்து செகண்ட் ஹாஃப் அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் போகும். ஸோ அப்படியே நம்ம அப்படிதான் பழகிட்டோம், இன்டர்வல் இருக்க ரீசன் நினைக்கிறேன். ஸோ அது மேல நல்லா இருக்கு, கீழே நல்லா இருக்கு, அப்படிதான் சரி. போகுது. அப்போ இவ்வளவு பாப்புலரா இருக்கீங்கன்னா உங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டிருக்காங்களா இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுடைய இதுல ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்றது? அந்த ஒரு ரிவ்யூவர்ன்ற அபிப்பிராயத்துல உங்களை இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா முன்னாடியே, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கேட்கிற ஒப்பீனியன் யாராவது கேட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? ஓ அந்த மாதிரி கேக்குறீங்களா? கேட்டிருக்காங்க. படத்தை டீம்ல இருந்து தானே கேட்டது. அந்த மாதிரின்னா ஓகே, ரொம்ப கம்மி தான். ஸ்கிரிப்ட் எல்லாம் அமைச்சு தந்திருக்காங்க, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே உங்களை இன்வால்வ் பண்ணிருக்காங்களா? ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே இல்ல உங்களை இல்ல, கூப்பிட்டுருக்காங்களா? புரியுது, நீங்க அபிஷியலா இல்ல அந்த இல்ல, மாதிரி எடுத்து முடிச்சிட்டு காட்டுனது சொல்லியிருக்காரு, ஆனா படம் பேர் சொல்லல அவரு. ஆனா ரீசெண்டாவும் நான் ஒரு படம் பார்த்துட்டேன், அது இன்னும் வரல, வந்துடும் நினைக்கிறேன். அது அந்த படம் பார்த்து கொஞ்சம் ஒப்பீனியன் எல்லாம் சொல்லியிருக்கேன், பட் எனக்கு தெரியல ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இன்னொரு காமெடி, நான் அந்த படம் பார்த்துட்டேன். ஸோ இனி அவங்க எந்த சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு அது இம்பாக்ட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு நான் அதெல்லாம் ரிவ்யூ போடணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணுமே தெரியல. சரி, அதை அப்ப உங்களை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் முன்னாடியே இன்வால்வ் பண்ணணும், ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே இன்வால்வ் பண்ணணும். இல்ல அப்படி இல்லையே, ஒர்க் ஆகாது இல்ல. நான் எப்படி இண்டிவிஜுவல் என்டர்டெய்னிங்னா எனக்கு சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது, அவ்வளவுதான். நான் அதனால நான் படத்துக்கு அந்த படம் பார்க்கும்போது சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு தோணுதை நான் சொல்லுவேன். பட் அதுமே ஆப்போசிட்டா போகலாம். இப்ப நிறைய படத்துக்கு எனக்கு பிடிக்கல, படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஓடாம இருந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது முடியாது, யாராலையுமே கேட்டீங்கன்னா முடியாதுதான். பட் எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பெருசா அப்ரோச் பண்ணது இல்லை. ஸ்கிரிப்ட் ரீடிங் கூப்பிட்டுருக்காங்க 1-2 வாட்டி, அதுவும் ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட்லாம் வாங்கி ரீட் பண்ணவே இல்லை, நானும் அப்படியே விட்டுட்டேன். நான் சரி இறங்கல, ஆக்சுவலா நான் அந்த அந்த பக்கம் கூப்பிட்டுருக்காங்க, போகல. பட் படம் பார்த்துருக்கேன், ரிலீஸ் ஆகும் முன்னாடி அது பார்த்துருக்கேன், பார்த்து ஒப்பீனியன் அது நடந்துருக்கு ஆக்சுவலா. பட் நான் மெயினா அதை கொடுத்துட்டேன், ரிவ்யூ போட மாட்டேன், விட்டுருவேன் நான். படம் முடிஞ்சு காட்டும் போது ஒன்னும் பெரிய ஒப்பீனியன் சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரியே ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைக் 2.5 மணி நேரம் இருக்கா, ஒரு 20 மினிட்ஸ் வேணா, அதுதான் ஒரே ஆப்ஷன். புரியுது இல்ல, மேபி கட் பண்ணி எடிட் பண்ணி அப்படி இப்படி மாத்தி ஏதாச்சும் பண்ணலாம். அப்படிதான் ஒரு படம் வரப்போகுது, நான் சொல்றேன், அது அப்புறம் பேசலாம். நல்லா நான் சொன்னா நல்லா இருக்காது, அதனால அது நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா இம்பாக்டே கிடையாது. நான் பாக்குறேன், என்னோட மைண்ட் செட், என்னோட மூடு, அது பேஸ் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் ஒன்று வருது. நம்ம நிறைய படம் வேற பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தேன் நேற்று. முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஓரளவு தெரியுது, ஓகே இது டைம் டிராவல் அந்த மாதிரி, அந்த இது புரியுது. ஓகே, எனக்கு என்னோட மைண்ட்ல வந்து பிளே பேக்னு ஒரு தெலுங்கு படம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கரெக்டாக அப்படி தான் இருந்துச்சா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்வல் வரும்போது நம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இவன் தான் நல்லா இருந்தாலுமே அந்த பிரச்சனையும் இன்னொன்று இருக்கு. பட்டு ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. பட் எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பார்க்க என்னோட ஒப்பீனியன் தான், அதுதான். அது கண்டிப்பா அது வந்து ஒரு பப்ளிக் இதோட ரெசனேட் ஆகுமான்னு தெரியல, எனக்கு பெருசா தெரியல. இப்போ இந்த கிஸ் சக்தி திருமணி எனக்கு ரெண்டுமே பெருசா பிடிக்கல, பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படிதானே, பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப 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 பாத்தீங்களா? அவ்வளவுதான். அதனால நம்ம அது கண்டுக்க மாட்டேன். ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. சத்தி திருமகன் நானும் பார்க்கல. ஓகே ஓகே, அதான் டிபெண்ட்ஸ். அது ப்ரோ டீசல் கேளுங்க ப்ரோ, கேளுங்க. சாரி, ஒன்றும் இல்லை, அது முடிச்சிடுறேன். டீசல் பரணி பேசுனதுல நான் ட்வீட் போட்டிருந்தேன்ல, திவாலிக்கு வந்து டூடும் பைசன் கன்ஃபார்ம், டூடும் கன்ஃபார்ம் தான். படம் நல்லா இருக்குன்னாங்க, ஓடிடி எல்லாம் போயிடுச்சு, ஆல் டன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டும் வரும். அப்படியே நான் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் டீம்ல இருந்து சொன்னாங்க டீசல் வருதுன்னாங்க. அப்பதான் கேட்டேன், ஓடிடி எல்லாம் செல் ஆகலையா? இல்ல செல் ஆயிடுச்சு, வரும், அப்டேட்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரியா, அதையும் சொல்லிடுறேன். இங்க கேளுங்க.
ஓகே ஓகே ப்ரோ. அதான் சரி, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். லைக் இன்னும் அப்டேட்டும் வரல, அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு அப்புறம் எதுவுமே வரல. ஒரு வேலை வருமா இல்லை போஸ்ட் பண்றான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. அதான் சரி வரும்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெண்டிங்கா இருக்கு, ரொம்ப நாளா இருக்க படம். இது கரெக்ட் டைம் ஆக்சுவலா வரணும் இப்போ. கிறிஸ்டோபர் ப்ரோ, ம் இந்த ஓஜி இருக்குல்ல, அது வந்து 25th மின்னத்த நாள் 9 PM ப்ரீமியர் பண்றாங்க ஆந்திரா தெலுங்கானால. உங்களுக்கு அதே பார்த்தேன். டைமிங் நடக்குமா? 12 AM இங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 12 AM. ஸோ 25th 12 AM. அப்போ ஊர்ல வந்து 9 PM இருந்துச்சுன்னா அதுதான் ஏர்லி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ. புரியுதுல்ல? ஓ, ஓகே ஓகே. 9 PM இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்தியா டைம்ல 12 AM தான் எங்க ஃபர்ஸ்ட் ஷோ. நீங்க இஎஸ்டில இருக்கீங்களா இல்ல பசிபிக் டைம்ல இருக்கீங்களா? இஎஸ்டி. இஎஸ்டி. கிறிஸ்டோபர் ப்ரோ வேற கிறிஸ்டோபர் ப்ரோ, இந்த ஏதாவது ஜாலி எல்எல்பி பார்க்கலாம்னு ஐடியா இருக்கா? அது பார்க்கணும், டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது பார்க்கணும் அந்த நான் படம். எங்களுக்கு தான் தேட்டர்ல பார்த்தேன், நல்லா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கா ஆக்சுவலா? அவங்க லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பர், பார்க்கணும். ஜாலி எல்பி, மிராஜ், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு போகணும். மிராஜ் நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். மிராஜ் எப்படி பரணி பார்த்தாச்சா இல்லையா? நான் பார்க்கல. ஆனா நான் வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து அது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லைன்னாங்க. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப திணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில விஷயங்கள். அதான் அதை பொறுமையா பார்த்துக்கும். ஜாலியா அது பார்ப்போம். ஜாலி எல்பி 3. வேற ஏதாவது டிஜிட்டல்ல பாத்தீங்களா? இல்ல, நான் என்ன பார்த்தேன், இந்த பேட் ஆஸ் பாலிவுட் அது ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த பில்லியனர்ஸ் பங்கர், அது எல்லாமே பாதியிலே இருக்கு. அப்புறம் அந்த நரசிம்மா. அது ஸ்டோரி நல்லா இருக்கு. எனக்கு மேக்கிங்கா எனக்கு அது தியேட்டர் மூவி தான். அது பார்த்தா நம்ம இதுல பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு ஓடிடில. அந்த பில்லியனர்ஸ் பங்கர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டிங்ல ட்விஸ்ட். இல்ல நான் ஃபர்ஸ்ட் எபிசோடே முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் அது ஒரு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்த்த வரையும் நல்லா இருந்துச்சு. பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் எவ்வளவு பார்த்திருக்கீங்க? அது 2 எபிசோடு பார்த்தேன். அது ஓகே, காமெடி கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. இல்ல கிறிஸ்டோபர் நீங்க ஃபுல்லா பாருங்க. ஓகே, பாக்குறேன். அதான் டைம் வேணும். இதெல்லாம் எங்க பாக்குது? இப்போ 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது இதெல்லாம் பாக்குறதுனால. அது கரெக்ட் தான். அதான் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த மகாவதாரா அதுவும் பாதியில தான் இருக்கு. அதுவும் பார்க்கணும். நானும் அது பாதி தான் பார்த்திருக்கேன். அப்புறம் ஸ்பேஸ் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட் கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு. அதே மாதிரி இது ஸ்டோரி நல்லா இருக்கு. ஐயோ, தண்டகாரண்யம் நேற்று நைட் ஷோ பார்த்தேன். அது இங்க ரிலீஸ் ஆகல. அதனால பொலிட்டிக்கல் டைனஸ்டில ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த படம்லாம். இல்ல, எனக்கு அது ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா அந்த அவங்க சொல்ல அந்த கதை நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து 2 hours எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருக்கு. பட் ஆனா வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. எமோஷனலையும் சரி இதுலயும் சரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் வந்து சுமாரா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப சுமாரான படம் தான். பாருங்க, ஓடிடில வந்ததுக்கப்புறம் பாருங்க, இல்லை தேட்டரில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்தாங்க. தியேட்டர்ல எங்க ரிலீஸ் ஆகல. சில டைம்ல டீம்ல இருந்து கேட்பாங்க பார்த்து, அந்த மாதிரி யாரும் அனுப்பல. ஸோ ஓகே, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆதியன் படம் தானே, குண்டு அந்த டைரக்டர் படம் தானே அது? அது அந்த படம் எனக்கு நல்லா பிடிக்கும், குண்டு. இரண்டாம் அதுவும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் இது அவ்வளவு எனக்கு செட் ஆகலன்னு தெரியல. அது நல்ல படம். டீம்னு சொன்னீங்களே, உங்களுடைய சோஷியல் மீடியா டீம் சொல்றீங்களா? உங்களுடைய என்ன சொல்றீங்க? இல்ல ஐயோ, எனக்கு டீமே இல்ல. நான் ப்ரொடக்ஷன் அந்த டீம் அப்படி சொல்றேன். அவங்க ப்ரொடக்ஷன் டீம் அனுப்பி தருவாங்க அப்படி. எனக்கு டீம் இல்ல, நான் மட்டும் தான். நீங்க ஆக்சுவலா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு பாப்புலரான ஆளு. நீங்க போட்டா நிறைய பேர் பாக்குறாங்க. நீங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர். நீங்க பிரசாந்த் மாதிரி எல்லாரையும் மாதிரி நீ பிரசாந்தோட பெரிய ஆளாலாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அத யோசிப்பீங்களா? அதை போடுறதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்க பிடிக்கலன்றதுக்கு முன்னாடி யோசிப்பீங்களா? இல்ல நம்ம சொல்றத சொல்லிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல, நான் யோசிப்பேன் ஆக்சுவலா. அதுவும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்ம போடுவோம்ல, அந்த டைம்ல யோசிப்பேன். இப்ப இந்த கிஸ் போட்டேன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றது. பட் கடைசியில என்னன்னா எனக்கு தோன்றதை போடுறேன், புரியுதா? நான் யோசிப்பேன். பட் அட் தி எண்ட் சரி நம்ம நியாயமா இருப்போம், அவ்வளவுதான்.
யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல திட்டினாங்களா ஓகே, என்னவும் பண்ணிட்டு போங்க, நம்ம சரி, போட்டு நீங்க போடாம இருக்கிற என்ன யோசிப்பாங்க? இப்ப நீங்க ஒரு படத்துக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கும்போது அதை என்னவா எதிர்பார்க்கணும் எதிர்ப்பீங்க நீங்க? அந்த படத்துக்கு போடுறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்னு. அப்படி எல்லாம் தப்பு இல்ல, நான் தகுதி கிடையாதுன்னு இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் போட்டு இல்லைன்னா ஒன் பேடோ மீம் ஏதோ மீம் போட்டு விட்டுருவேன். ஆக்சுவலா ஏதோ என்னன்னா அது போடாம நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் சில படம் அங்க ரிலீஸ் ஆகாது. ஆமா பார்த்து கரெக்ட். அதை நான் பார்த்து நான் ரிவ்யூ போடாமலே விட்டுருக்கேன். நிறைய படம் எல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு தனியா டீம்ல இருந்து அனுப்பி தருவாங்க, நான் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் போடுவேன் அந்த டைம்ல. பிடிக்காமனா நான் போட மாட்டேன். அவங்க தனியா அனுப்புறாங்க. கிஸ்ஸுக்கே நீங்க ரிவ்யூ போட்டீங்க ப்ரோ, அது நீங்க 1 வருடம் தான் முடிச்சிருந்தீங்கன்னா படம் முக்காந்தா இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. கிஸ் மிஸ் மட்டும் போட்டிருந்தீங்கல்ல, இதை நான் கீழே யோசிச்சுட்டே கொஞ்சம் இருந்தேன். டீட்டெயிலா போடவும் ஓகே மிக்சட் ரிவ்யூ மாதிரி தெரியுதுப்பான்னு எடுத்துருப்பான். கரெக்ட். இது நான் யோசிச்சுதான் போட்டேன். இந்த நீங்க கேட்டது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போடலாமா இல்ல இந்த கிஸ் மிஸ் மேல இருக்கிறத லாஸ்ட்ல போடலாமா, இல்ல வேண்டாமா விட்டுருவோமா, இல்ல ரைமிங்கா வேர்டு கிடைச்சதேன்னு போடணுமா, இல்ல ரொம்ப யோசிச்சுதான் போட்டேன் நானு. அது ஏன்னா இது பிரச்சனை புரியுது இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ தானே வருது, நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒன்று, இன்னொன்று அது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு எனக்கே தெரியாது. புரியுது இல்ல, இப்போ ஆல்ரெடி ஒரு ஷோ ஓடிடுச்சுன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிடும், வந்துடும். நிறைய பேர் பேசுவாங்க, இதுன்னு எல்லாம் பிடிச்சிடலாம். பட் ஃபர்ஸ்ட் போடும்போது பிளாங்கா இருக்கு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டுருதா, ஸோ எனக்கே தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சா நான் போட்டிருக்கேன், அது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு ஐடியா கிடையாது எனக்கெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் மெதுவாக நமக்கு தெரியும், ஓ நம்ம போட்டது தப்பு போல இருக்கு. தப்புனா என்ன, செட் ஆகல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அந்த மாதிரி. கேஜிஎஃப் பாருங்களேன், பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, அந்த மாதிரி டைம்ல உங்க ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்களா? என்னையா நமக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்ல தப்பு இல்லையன்ற நான் தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், தப்பே இல்லை, நான் தான் சொல்றேன். இது மாதிரி தான், ஒருத்தனை பிரியாணி பிடிக்கும், ஒருத்தனை அது பிடிக்கும், அந்த ஸ்டைல் தான். பிடிச்சிருக்கோம் இப்ப நான் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹாப்பி, அவ்வளவுதானே. இப்ப நம்ம படத்துக்கு போறது நம்ம பிடிக்கணும்னு போறோம், பிடிச்சிருச்சுன்னா ஹாப்பி தானே, சூப்பர்ப்பா அப்படின்னு. எனக்கு இந்த வருஷம் எல்லாம் எனக்கு அப்படி கேட்டா பிடிச்ச படம் டிராகன் தான் முடிஞ்சுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே சூப்பர், நல்ல படம், டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு அடுத்து. பட் டிராகன் தான் ஒரு ஹோல்சமா இருந்துச்சு. நம்ம எல்லா படத்தையும் அப்படிதான் போவோம் மெயினா. ஓகே பிடிக்கணும், இதோ நல்லா இருக்கும். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன்ல இந்த படம் எல்லாம், எனக்கு வந்து எப்பவுமே நானே மைண்ட்ல நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு போவேன். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நம்ம பாசிட்டிவ் போட்டாதான் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும். ஷேர் லைக் போடுறவங்க கூட யோசிச்சு பாருங்களேன், ரீச்சும் ஜாஸ்தியா இருக்கு போடுவாங்க, ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கும். அதனால நம்ம வேணும்னே இப்ப எனக்கு இது தெரியுது, சோஷியல் மீடியால நம்ம நேம் வந்தாலே இது நெகட்டிவ் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் அப்படி ஒரு ப்ராக்டிக்கலா பார்த்தாலுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 படம் வருதா, எவ்வளவு படம் நல்லா இருக்கு, ஒரு 10 படம் நல்லா இருக்கு. பட் ரிவ்யூ இங்க வந்து 200 படத்துக்கு 100-150 படமும் ஆன்லைன்ல சோஷியல் மீடியால ஃபர்ஸ்ட் டே நல்லா தான் இருக்கு, நல்லா பாசிட்டிவா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது யார் தப்பு என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. ஏனிவே நான் இப்படிதான் இருக்க போறேன், யாரும் என்ன பண்ணிட்டு போங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்க ப்ரோ. உங்களோட ஸ்டார் ரேட்டிங் தெளிவா தெரிய மாட்டேங்குது ப்ரோ. நான் ரெகுலரா அவங்களோட ரிவ்யூ பார்ப்பேன். அது அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்களா, அது தெரியலையா, அது தெரியும். நான் இப்போயும் தெரியல ப்ரோ. இப்போ நீங்க கிஸ்க்கு வந்து 2.5 ஸ்டார் கொடுத்துருக்கீங்களா, என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆமா அது தெரியல. 2.25 தெரியல. இல்ல கிஸ்ஸுக்கு ஒரு நிமிஷம், கிஸ்ஸுக்கு 2.25 தான் கொடுத்துருப்பேன் நான். சக்தி திருமணி தான் 5 கொடுத்தேன். அது என்ன எனக்கு உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியலன்றீங்களா இல்ல? இல்ல ப்ரோ, நீங்க மூவி க்ரோம் வெப்சைட் இருக்கும், அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ரிவ்யூ போடுறாங்க. தெரியும் மூவி க்ரோம் தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பக்கத்துலயுமே நம்பர்ஸ் என்ன போடுவாங்க. எனக்கு தெரியல ப்ரோ. நான் வந்து எப்பயுமே நான் ஆக்சுவலா உங்களோட இதையும் பார்ப்பேன். ஆக்சுவலா ட்விட்டர்ல வந்து வாட்ஸ்அப் சேனல்ல தான் எனக்கு நான் ரிவ்யூ பார்ப்பேன், அவங்களோட ரிவ்யூ. நம்மளோட அங்க வந்து அதெல்லாம் பார்ப்பேன். ஓகே நான் பார்த்துட்டு கிஸ்க்கு வந்து அப்புறமேட்டு ட்விட்டர்ல வந்து உங்களோட பேஜ் வந்து தான் செக் பண்ணி உங்களோட இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போனேன். ஓகே படத்துக்கு விட்டுட்டேன் அப்படியே. சக்தி திருமணம் தான் போனேன். பட் ஆனா ரிவ்யூ தெளிவா தெரியல ப்ரோ. அது ப்ரோ அது என்ன சொல்ல, இமேஜோட பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி இதாயிடுது. அது பிரைட் அப்படிதான் ஆக்சுவலா. நான் ஓகே எனக்கு ஓகேப்பா, நான் அப்படிதான் ஆக்சுவலா பிளான் பண்றதே. தெரியணும் தெரியாம அது அப்படிதான் இருக்கணும், ஒரு லைட்டா இருக்கணும் தான் பிளான். பட் மேபி வேற ஏதாச்சும் இமேஜ் தேடி பாக்குறேன் இன்னும் கொஞ்சம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பேசும்போது யாரும் என்கிட்ட சொன்னாங்க இதுதான் சேம் தான் சொன்னீங்களான்னு தெரியல, சொன்னாங்க ஆல்ரெடி இந்த இதை. அப்போ ஓகே, இன்னொருத்தங்க சேம் தான், இன்னொருத்தங்க இதே சேம் தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் அப்பவும் பண்றேன்னு ஆக்சுவலா பண்ணல எந்த தப்பு. நான் அதை பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் மேபி என்ன கூகுள்ல ஏதாச்சும் எடுத்து ஸ்டார் ஏதாச்சும் எடுத்து பண்ணுவோம், ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். நான் பாத்துக்கிறேங்க, தேங்க்ஸுங்க. ஓகே ப்ரோ. விடுறதே இல்ல ப்ரோ, எல்லா படத்தையும் போட்டு வெளுத்துருக்கீங்க. ஐயோ பாருங்க, வெளுக்கு
இல்ல ப்ரோ, அது கரெக்ட் தான். நீங்க நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, படம் ஒழுங்கா எடுத்தா நம்ம ஏன் இது பண்ண போறோம்? காசு கொடுத்து போய் பாக்குறோம். நீங்க என்ன சொல்ற மாதிரி தான் நானுமே வந்து படம் நல்லா இருக்கணும், நம்ம இன்ட்ரெஸ்டா போய் தியேட்டருக்கு போறதே ஒரு ஆர்வமா போய் தான் பார்க்க போறோம். போய் டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அது நமக்கு கோவமா வரும். ஆக்சுவலா யார் கூடமா இருந்தாலும் கரெக்ட் தான் கோவம். ஓகே. இல்ல நானே எதிர்பார்க்க மாட்டேன்ல, நம்ம பாக்குற எல்லா படமே நல்லா இருக்கணும்ன்றதும் இல்ல, அப்படிதான் இல்ல. இப்ப இருக்கும் நீங்க அந்த சில பேர் உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் கால்ல சொன்னாங்க இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, அதாவது ஒன்லைனர் போடாதீங்க. ஆமா, அதெல்லாம் விட்டுறாதீங்க bro. போடுங்க, ஒன்லைன் போடுங்க, ஒன்லைன் போட்டு எப்பயும் போல அடிங்க. அதுதான் நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சில பேர் போடாதேன்றாங்க, சில பேர் போடுங்கன்றாங்க. நானே அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், போடுறதா இல்லை. சரி ஓகே பண்ணுவோம், போட்டுருவோம். விடாமுயற்சி உங்களோடது தான் ப்ரோ. அது சாக்காயிடுச்சு. அது சிலது பயங்கரமா ரீச் ஆயிரும். அது பெரிய விடாமுயற்சி எல்லாம் பயங்கரமா போயிடுச்சு. நான் அதுவும் சொன்னேன்ல, நான் வீண் முயற்சின்னு போடுறதுக்கு பதில் மேபி விபரீத முயற்சின்னு யோசிச்சுக்கலான்றேன். நமக்கு டீம் எல்லாம் இல்ல, புரியுதா? நான் மட்டும்தான் என் மண்டையில என்ன வருதோ அதான் போட முடியும். சில டைம்ல அதான் ப்ரோ கரெக்ட். நம்ம வந்து நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை போடுறதுக்கு தான் நம்ம ரிவ்யூ, நம்ம பேஜ் ஆக்சுவலா. அதனாலதான் சொல்றேன், நீங்க யோசிக்கவே வேணாம், எல்லாரும் அடிச்சிருங்க. யாரையும் பாரபட்சம் பார்க்க அடிச்சு விட்டுருவோம். ஆனா நீங்க தனியா படத்துக்கு போவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போவீங்களா, இல்ல ஃபேமிலியோட போவீங்களா? ஃபர்ஸ்ட் FDFSலாம் இல்ல, பெரிய மெயினா ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன். நிறைய ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய படம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சின்ன படம்னா இப்ப கிஸ் எல்லாம் தனியா போயிருந்தேன், அந்த மாதிரி தான். அப்போ அது ஃப்ரெண்ட்ஸோட விஷயம் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல? மேபி ஒரு 10%, மேபி மேக்ஸிமம். நான் ஜஸ்ட் கேட்பேன், நான் கேட்பேன். இப்ப நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி படம் முடிச்சதும் நான் டைப் பண்ணிடுவேன், புரியுதா? அடுத்துதான் நான் கேட்பேன், அடுத்து அவங்கள்ட்ட கேட்பேன், ஜஸ்ட் எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லையா, அவ்வளோ சிம்பிள் தான் கேட்குறேன். அவங்க பிடிச்சிருந்தா இல்லையா முடிஞ்ச அளவு கேட்பேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் பெரிய படம் வருது, ஆள் இருக்காங்க, ஸோ அதனால கேட்டு ஒப்பீனியன் எடுத்துக்குவேன். பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. நான் அதுலேயுமே அதான் சொன்னேன், நான் திரும்ப யோசிச்சிருவேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணலாம்? எனக்கு பிடிக்கலையா, அதை தான் நான் போடுவேன். இல்லை அப்படிதான் பண்ணுறேன் நான். அதுக்கு தான் பாருங்களேன், நான் சிம்பிள், நான் திரும்ப அதான் சொல்லிட்டு இருப்பேன். சந்திரமுகி 2 படம் வந்துச்சா, அந்த படம் ஆல்ரெடி ஊர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்லா இல்லைன்ட்டாங்க. நான் மைண்ட்ல நல்லாவே இல்லை, ஏதோ ஒரு குப்பை படம்னு போயிட்டு இருக்கேன். என் ஃபேமிலியோட தான் போனேன். படம் பார்க்க பரவாயில்லையா, இப்போ சந்திரமுகி மாதிரி அப்படியே இருக்கு, எனக்கு முடியும் போது பரவாயில்லையா, ஓகே தானே, ரொம்ப மோசம்ட்டாங்களே அப்படின்றது. பக்கத்துல என் ஒய்ஃப் வந்து இது எப்பா என்ன படம் அப்படின்றா. அப்ப யோசிக்க என்ன பண்ணலாம், இப்போ ஊர்ல எல்லாரும் கழுவி வித்துறாங்க, இப்போ நல்லா இல்லைன்ற. அப்ப எனக்கு மட்டும் ஏன் அது பிடிச்சிருக்கு, சரி போட்டுருவோமே, பரவாயில்லைன்ற. ஏன் பிடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இல்லை, மேபி அந்த எக்ஸ்பிரேஷன் நான் போனது குப்பையா இருக்குன்னு போனதுனால ஊர்ல பரவாயில்லை அப்படின்னு இருக்கலாம். அப்ப அதுலயுமே எனக்கு ஈஸியா வந்து அந்த படத்தை நான் வந்து இல்லைன்னு கழுவி ஊத்து எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க, யோசிங்களேன். எனக்கு தெரியும், நான் இப்ப போட்டேன்னா இதை வந்து நம்ம மக்கள் வந்து வச்சிருப்பாங்க, எவ்வளவு வருஷம் ஆனாலும் என் தூக்கிட்டு வருவாங்க, நான் என்ன படம் போட்டாலும் இது வரும், அதுவும் எனக்கு தெரியும். ஸ்டில் நான் வந்து ஓகே போட்டதுக்கு எல்லாரும் தாதா வச்சுட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். டாடா இல்ல, நான் சீரியஸா டாடா எனக்கு தெரிய போகுது, எனக்கு தெரியும். நான் இப்ப கிஸ்ஸுக்கு போட்டேன்னா டாடா வரும்னு எனக்கு தெரியும். வரும், இது கண்டிப்பா வரும். சரி வரட்டும், நான் விட்டுட்டேன். நான் எனக்கு தெரியும் அது வரும்னு தெரிஞ்சு நான் பண்றேன். ஓகே ஓகே, அதனால என்ன இப்போ இன்னொரு அப்படி ஆங்கிள் யோசிச்சோம்னா டாடா அடா போடான்னு போட்டிருப்பேன், நான் கிஸ் மிஸ்ஸா ஓகே, அந்த படம் ஓடிச்சா இதுவுமே ஓடட்டுமே, அந்த சென்டிமெண்ட்ல ஓடட்டுமேன்றது. உங்களுக்கு ஆக்சுவலா தாதா பிடிக்கலையா ப்ரோ படம்? எனக்கு ஓகே, நான் அது ஊர்ல பார்த்தேன். நான் ஆக்சுவலா நம்ம சென்னையில் பார்த்தேன், எனக்கு ஓகே. செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த அந்த என்விரான்மெண்டா இல்ல நம்ம மைண்டா, ஏன்னா என்னன்னு தெரியல, இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்ல எக்ஸ்பெக்டேஷனா, எங்கேயும் அந்த படமே லேட்டா தான் பார்த்தேன். டாடாவுமே நான் லேட்டா தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கல. ஏன்னா நான் அவன் கரெக்ட், நான் 2 நாள் தாண்டி தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த படம் நல்ல டாக்கு படம் ஹிட் தான், நான் பார்க்கும்போது ஹிட் அந்த எக்ஸ்பெக்டேஷனானு. இந்த கண்ணப்பா டைம்லாம் நிறைய பேர் ரிவ்யூ போட சொன்னாங்கல்ல, சோ அதே உங்களையும் அப்ரோச் பண்ணாங்களா அந்த படத்துல? நீங்க அந்த படம் பாத்தீங்களா? இல்ல கண்ணப்பா டைம்ல நான் வந்து இந்தியால இருந்தேன், சரியா? மேபி யூஎஸ்ல இருந்தா மேபி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இன்னொரு பாப்புலர் ரிவ்யூ இருக்காரு, அவருக்கு த்ரெட்லாம் பண்ணாங்க, அது தெரியும். ரிவ்யூ பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களை அப்ரோச் பண்ணாங்களா அந்த படத்துக்கு? இல்ல சொன்னாங்க. இல்ல பாத்தீங்களா அந்த படம் அப்புறமா ஓடிடில வந்ததுக்குமா? பார்த்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஓகே ஓகே, ரிவ்யூ போட்டீங்க? நல்லா இல்ல தெரியல, ஏதோ போட்டேன்னு நினைக்கிறேன், மீம் ரிவ்யூ தான் போட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அது பெருசா போடுற அளவுக்கு இல்லாத பெருசா ஒன்றும் இல்லை. ஓகே எகைன் லேட் இல்லை, எகைன் பாத்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம சேம் கண்ணப்பா டே 1 பாக்குறது வேற, லேட்டா பார்த்து ரிவ்யூ போடுறது வேற. இது ரெண்டுமே யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டே பார்த்து. இப்போ நான் யூஎஸ்ல என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன் நான், கண்டி 100% நான் போட்டிருப்பேன்.
போட்டிருப்பேன். என்ன த்ரெட்டோ என்ன ஆனா அங்க வந்தாலுமே இருந்து நான் அப்லோட் மேனேஜ் பண்ணி பண்ணிருப்பாங்கன்றீங்க அந்த ரிவ்யூக்கு. லைக் சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஷோ டைம் கண்ணப்பான்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வரும். ஓகே. ஏன்னா ரீசெண்டா கிங்டம்க்கு எல்லாம் எனக்கு ரிவ்யூ போட்ட உடனே எனக்கு வந்துச்சு கால் எல்லாம். என்னோட ரிவ்யூ போட்டதும் கிங்டம்க்கு நான் தான் பார்த்தேன், தெலுங்கு படம் நமக்கு என்னப்பா இம்பாக்ட் இருக்கு, நம்ம போட்டுட்டு நம்ம போறோம். அதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்துச்சு, கால் வந்துச்சு, கொஞ்சம் பண்ணாங்க சில விஷயங்கள் கிங்டம்க்கு. ஏன்னா ப்ரோ ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. த்ரெட் இல்ல மாதிரி கிங்டம் இல்ல த்ரெட்னா புரியுதா, போட்டுட்டா ரிவ்யூ டெலிட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இல்ல வந்து அமௌண்ட் தரோம், ரிவ்யூ மாத்தி போடு, பாசிட்டிவ் போடு அப்படிம்பாங்க. இந்த 2 விஷயம் தான் வரும் ரிவ்யூ போட்டோன்னு. புரியுதுல்ல? இல்ல அப்ப கிறிஸ்டோபர் ப்ரோ அப்படி முடியாதுன்னு சொன்னா வேற ஏதாவது என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. முடியாதுன்னா இப்போ முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஆள் மூலமா ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வரும், அப்புறம் ஒரு பிஆர் வரும், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வரும், அந்த மாதிரி வரும். ஒரு 4-5 பேர் ஒரு நம்ம அப்படியே பிடிச்சி கால் பண்ணுவாங்க. ஏன் கால் பண்றவங்களும் எனக்கு இப்போ சரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச நிறைய பேர் பிரதர் என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட கேட்டுட்டேன், அவ்வளோதான். அது நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்ட்டு நான் அப்போ சொல்லிடுறேன், இல்லை எனக்கு புரியுது, நீங்க அவங்ககிட்ட இதே சொல்லிடுங்க அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் சொல்லி விட்டுருவேன். இப்ப சப்போஸ் உங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு டெலீட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சொல்றாங்க, டெலீட் பண்ணுப்பா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொன்னா? இல்ல பண்ண மாட்டேன், ரிவ்யூ பண்ண மாட்டேன். வேற எந்த போஸ்ட் எனக்கு ஓகே, ரிவ்யூ வேற கண்டிப்பா எந்த நான் பண்ண மாட்டேன். யாரா இப்ப நானே சொன்னாலுமே நான் பண்ண மாட்டேங்கிறேன். என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. ஒரு வாட்டி ரிவ்யூ ரிவ்யூ போட்டுட்டேன்னா ரிவ்யூ போட்டா டன் ப்ரோ ஆனா டன் டன். அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? லைக் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது செட் வந்திருக்கா கிறிஸ்டோபர் ப்ரோ? தமிழ் படத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் தமிழ் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது அந்த மாதிரிலாம் யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? தமிழ் படம் கூலி காலி அப்ரோச் பண்ணுவாங்க, சரி விடுவோம் அதையும் பேசிக்கிட்டு. என்ன ஐயோ இந்த என்ன கொஸ்டின் கேட்டீங்க? ஏதோ அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ப்ரோ. கிறிஸ்டோபர் ப்ரோ ஒரு ஃப்ளோல டக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சரி வீட்டுக்கு என்ன பாத்தியா? அக்செப்ட் பண்ண சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு பின்னணி என்னன்னு எனக்கு டீட்டெயிலா தெரியும். ஆனா நிறைய வந்து அவருக்கு வந்திருக்கு. இந்த ஒரு படம் அவரு லிஸ்ட் போடணும்னா நிறைய சொல்ல வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களை அப்ரோச் பண்றாங்களா ப்ரோ? இங்க இருந்து படத்தோட டீமே அப்ரோச் டைரக்டாவே ப்ரொடக்ஷனே டிஸ்ட்ரிபியூட்டர் எதுங்க பண்ணணும்? படம் அவங்க ப்ரொடியூசர் சைடுல இருந்தே பண்ணுவாங்க. இல்ல ப்ரொடியூசரே பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி எனக்கு தெரியும், எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஆக்சுவலி பண்ணல மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிஆர் அந்த மாதிரி தான் வரும் வந்துச்சுன்னா. பட் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்களே, ஆமா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் இது வரைக்கும் ஒரே ஒரு ரிவ்யூ தான் நான் அக்செப்ட் பண்ணி டெலிட் பண்ணது. ஒரே ரிவ்யூ வந்து லாபம் படத்தோட ரிவ்யூ. லாபம் ஞாபகம் இருக்கா? விஜய் சேதுபதி எஸ்பி ஜனநாதன் மூவி. அவர் இறந்துட்டாரு அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி, கரெக்டா? அதான் அந்த ஒரே ரீசனுக்காக தான். நானே அவரோட பெரிய ஃபேன் தான், பட் அந்த ஒரே ரீசனுக்காக தான் டெலிட் பண்ணேன். சரி வேண்டாம், அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகும் அப்படி இப்படின்னாங்க. அப்பவுமே நான் அதான் அப்புறம் நான் டெலிட் பண்ணிட்டு அந்த ஒரு ட்வீட்டும் போட்டிருப்பேன். நான் டெலிட் பண்ணிட்டேன், இது ஒரு ரீசன் இருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் இதான் லாஸ்ட்னு நான் அப்பவே ட்வீட் போட்டிருப்பேன். அவ்வளவுதான். நான் அப்போ எப்பவும் ஒத்துக்குவேன். அது ஒன்னே ஒண்ணுதான். லாபம் நஷ்டம் போட்டீங்களா ப்ரோ? அப்ப என்ன ப்ரோ போட்டீங்க? ஞாபகம் இல்லை எனக்கு, சத்தியமா ஞாபகம் இல்லை. அந்த அப்போ ஒன்லைன்ல போடுவேன்னு கூட ஞாபகம் இல்லை. போட்டு ரிமூவ் பண்ணேன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். அது ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் நான் ஏன் பண்ணேன்னு. பட் ஓகே, அவன் ஓகே சரி ஓகே, அவருக்காக ஜனநாயகாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே இல்லை. அந்த ஒன்று தான். அப்புறம் ரிவ்யூ இல்லாத நிறைய ட்வீட் டெலிட் பண்ணியிருக்கேன் நான். கேட்பேன், நிறைய கேட்பாங்க, இது ஏன் போட்ட அது ஏன் போட்ட அப்படி இப்படின்னு. அந்த கூலி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே இருக்குமே, நான் போட்டிருப்பேன் பிரேக் வேன் ஆகாதுன்னு. அதை டெலிட் பண்ணியிருப்பேன். எல்லாரும் கேட்டாங்க ஏன்டா டெலிட் பண்ண, இந்த லீகல் நோட்டீஸ் விடுவேன்னு பயந்தான். இல்லை, நான் அந்த நோட்டீஸ் வரும் முன்னாடியே நான் டெலிட் பண்ணிட்டேன். போட்டு 2 மணி நேரத்துலேயே கேட்டாங்க, சரி ஓகே டெலிட் பண்ணிட்டேன் அந்த ட்வீட்டர். நம்ம மக்கள் அந்த ட்வீட்டர் 2 நாள் தாண்டி எடுத்து வச்சுக்கிட்டு லீகல் நோட்டீஸ் விடுவாங்க அதனால டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை யாருக்கும், சோசியல் மீடியாவில் விட்டுட்டேன். ப்ரோ அதுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்களா? இப்போ நீங்க சொன்னீங்களே இல்ல அனுப்புவாங்களான்னு கேட்டேன். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ணலாம் ஆக்சுவலா, ஆனா பண்ண மாட்டாங்க. பண்ணலாம், சும்மா பண்ணலாம் இல்லை, புரியுது. இப்போ என்கிட்ட காசு இருக்கு, நான் என்னோட படத்தை அப்படி பண்ணிட்டான்னு ஒரு சும்மா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை. நம்மகிட்ட லாயர் இருக்கு, அது இருக்குன்னா அனுப்பலாம். ஆனா அனுப்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே இப்போ அனுப்ப மாட்டாங்க, அது காசெல்லாம் செலவாகல, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம சாதாரண ஆள் வேற, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி விடாதீங்க பண்ணு.
லீகல் இமீடியட்டா ஒருத்தர் ரிப்ளை பண்ணிருக்காரு, லாபம் பெரும் நஷ்டம்னு போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டனா என்ன? அப்படியே இல்ல அவர் ஃப்ளோல யோசிச்சப்பவே இதான் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் சொல்லல. அப்பவே சம்பவம் பண்ணிருக்கீங்க. ஐயோ தெரியலையேப்பா. அதுக்கு நிறைய கால் வந்து தெரியும். உங்களோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கும் போலயே. தெரியல. அதுதான் பாத்தீங்கல்ல, நான் எல்லாமே நமக்கு உஷாரா தான் இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. கிறிஸ்டபர் ப்ரோ, ஒருத்தர் கமெண்ட்ல கேட்க சொன்னாருன்றதுக்காக கேக்குறேன். இந்த H1B பத்தி பேச சொல்றாங்க. என்ன வேணும்? H1B விசா தெரியுமான்னு தெரியல, ஒர்க் விசா. நாங்கள் எல்லாம் அந்த விசால தான் யூஸ்வலாக வர்றது இங்கே இந்தியன்ஸ் மோஸ்ட்டாக. அந்த ஒரு 70% H1B விசா கோட்டாவே நம்ம இந்தியன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு விசா ஃபைல் பண்ணணும்னா ஒரு $1000 பே பண்ண வச்சுக்கோங்களேன். $1000 80,000 1000 பே பண்ணுறோம். ஸோ அந்த ரூல் 2 days முன்னாடி வந்தது என்னன்னா, இனிமே புது விசா ஃபைல் பண்ணுறவங்க $100,000, ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி பக்கத்தில் ஒரு 82 லட்சம் அது பே பண்ணி தான் விசா எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல். எல்லாரும் பயந்துட்டாங்க. இது வந்து புதுசாக வர H1கா இல்லை ஆல்ரெடி நாங்கள் இங்கே இருக்கவங்க திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கா அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ண போகிறாங்க. புதுசாக லாட்ரி வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர்க்குன்னு ஒரு கோட்டா இருக்குது. அதில் லாட்ரி சிஸ்டமில் யாரின் ஃபைல் பண்ண போகிறாங்களோ இல்லை செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது எலிஜிபிள். ஆல்ரெடி விசா இருக்கவங்களுக்கெல்லாம் ஓகே, எக்ஸ்டென்ஷனுக்கெல்லாம் ஓகே தான். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. புதுசாக வர்றவங்களுக்கு தான் மேபி சில பிரச்சனை இருக்கும். அதுவுமே நினைச்சு பார்க்க கூடாது, அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அதுவுமே மாற்றிடுவாங்க. இதெல்லாம் பெர்மனெண்ட்லாம் இல்லை, இதெல்லாம் அப்போ வர்றது தான். நம்ம பண்ண முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தி தான். 100K எல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா. அது மட்டும் என்ன ஒரு விசா, அது தப்பு. பட் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் இயர் யார் புதுசாக ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இம்பேக்ட் ஆகும் இது இந்த ரூல். அதுவும் இது எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியல, மாறிடும். ஓகே, யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க, எனக்கு பிங் பண்ணி கேட்க சொல்லுங்க. 100K தனியாக லோன் எடுக்கணும் போலயே. ஆமாம், அதுவும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க, 100K பெர் இயர்ன்ட்டாங்க. பெர் இயர் 6 வருஷத்துக்கு 600K. அதுக்கு வீடு வாங்கிட்டு அதுக்கு வீடு வாங்கிட்டு 2 வீடு வாங்கிடலாம். கிறிஸ்டபர் ப்ரோ, யா ஹலோ. கிறிஸ்டபர், ஸ்ரீகாந்த் அன்னைக்கு பார்த்தனே. ஆமா லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன் ஸ்ரீகாந்த். சொல்லுங்க. ஆமாமா, இது எல்லாரும் பயந்துட்டாங்க கிறிஸ்டபர் ப்ரோ. எல்லாரும் பாருங்க, அது எமிரேட்ஸ்ல ஒரு வீடியோ பாத்தீங்களா? தெரியும். ஸ்டார்டட் கமிங் அவுட் அண்ட் எவ்வளவு கேஸ். நீங்க கிளீனா சொல்லியிருந்தாக்கா பண்ணிருப்பாங்க. ஆமா, கரெக்ட். அவங்க ப்ராப்பரா எதுவும் சொல்லல, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அதனால நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனில பட் அஃபிஷியலாவே மெசேஜ் எல்லாம் வந்துச்சு இல்ல. லைக் நம்ம கம்பெனில இருந்து நமக்கு வந்துச்சு இல்ல, நோ டோன்ட் டிராவல் அவுட் சைடு. யாரா இருந்தாலும் டிராவல் பண்ணாதீங்க அவுட் சைடு. யாரா அது மாதிரி வெளியே இருக்கவங்க இஃப் பாசிபிள் ஜஸ்ட் கம் பேக் அப்படின்னாங்களே குயிக்கா. இந்த 2 விஷயம் வந்துச்சு. யா கிறிஸ்டபர், அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மேபி அவங்க ஏதோ நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னு ஏதோ இன்டர்னலா ஏதோ சொல்றாங்க. தே கேவ் பிக் டெக் கம்பெனிஸ் CEOs கேவ் ப்ரெஷர் அண்ட் தே மேட் இட் ரினியூவலுக்கு வெறும் $100,000 அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரி இயர் இல்லாம ஜஸ்ட் புதுசா வரவங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டைம் கைண்ட் ஆஃப் திங். ஆமா பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன். இன்னும் இது சேஞ்ச் ஆகும், இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஓகே, ஒன்றும் ஆகாது. பட் கிறிஸ்டபர், இது வந்து பில் இல்லாம இவங்க வந்து இப்போ இவங்க வந்து ப்ரொபோஸ் பண்றாங்களா இல்ல? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஏன்னா அது ஏதோ ப்ரொபோஸ் இல்ல, அது சைனே பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. பட் அதுவும் யாராச்சும் கோர்ட்டுக்கு கொடுத்து எடுத்துட்டு போவாங்க, அது மாறிடும். இதெல்லாம் வராது சீரியஸா. இதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுறது தானே. இதெல்லாம் ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பட் எகைன் அதுதான், இப்ப இருக்கவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்பிள் தான். இப்ப நம்ம H1Bல இருக்கவங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால ஓகே தான். புரியுதுல்ல? புதுசா வர்றவங்க அது ஓகே, அது ரூல் சேஞ்ச் ஆகிடும். இன்னும் டைம் இருக்குல்ல கொஞ்சம். இல்ல, அவரு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தப்பே ஏதோ கிரீன் கார்டுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருந்தாரு, ஞாபகம் இல்லைங்களா? அங்க ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் எல்லாம் நடக்கும். பட் யா ஓகே தான். ஐயோ, இன்னும் 3 வருஷம் இவர்கிட்ட. யூஎஸ்ல H1Bல இருந்தாலே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். எப்போ என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு ஒரு மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்டபர் ப்ரோ, கேக்குறேன். ட்ரம்ப்
மீன்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணி ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சாங்களே, என்ன ரீசன்னாலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்கன்ஸ் அதுதான் அமெரிக்கா அமெரிக்கன்ஸ்னாலயா? இல்ல. சரி பரணி, இந்த இந்த ஹெச்என்பியே பாருங்களேன். இப்போ ஹெச்என்பி இவ்வளோ காசு போட்டனால அது என்ன என்ன ஆகும்? இப்போ இந்தியால இருந்து மக்கள் வர்றது கம்மியாகும். இங்கே ஜாப் ஓப்பனிங் இருக்கும். அது யாரு கொடுப்பாங்க? அமெரிக்கன்ஸ் தானே கொடுத்தாகணும். அங்கே ஆள் இருக்கா இல்லையான்றது வேற. இப்போ அமெரிக்காவில் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்காங்கிறது கம்மி பாப்புலேஷன், புரியுதா? ஆனால் அந்த ஜாப் இங்கே தானே வரும். ஸோ அதனால அமெரிக்கன் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஹாப்பி தானே அவங்க. பட் இப்போ சிலருக்கெல்லாம் பிடிக்காது அவர் பண்ணுறது. நம்ம ட்ரம்ப் பண்ணுறது அமெரிக்காவுக்கு நல்லது தான் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம ரிவர்ஸில் நம்ம இந்தியாவில் யோசிச்சு பாருங்களேன். பெங்கால் ஒர்க்கர்ஸ்லாம் வர்றாங்களா, தமிழ்நாடு வேண்டாம் அவங்கள வெளியே துரத்துப்பா அப்படி இப்படின்னா நம்ம சப்போர்ட் தானே பண்ணுவோம் நிறைய பேர். அந்த வேலை நம்ம கிடைக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அதே லாஜிக் தான் இங்கே. மோஸ்ட்லி அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தா யூஎஸ்ஏ நிறைய வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. லைக் டேலண்ட்ஸே வெளியே தானே. இங்க முடியாது. உங்ககிட்டே பெருசா எதுவுமே இல்லன்றனால தான். கரெக்ட், உண்மைதான். அது உண்மைதான். அது புரிஞ்சுக்குவாங்கன்ற. அதான் நான் சொல்றேன். ப்ராக்டிகலா இது வராதுன்ற, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறேன். இப்போ பாசிபிள்லாம் இல்லை. அன்லஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தான் பாசிபிள். ஆனா அந்த 100Kன்றாங்கல்ல, அது வந்து கம்பெனிஸ் கொடுக்கணுமா இல்ல வந்து இண்டிவிஜுவல்ஸ்? கம்பெனி தான். சில கன்சல்டன்சின்னா இண்டிவிஜுவல் கிட்ட வாங்கலாம். அது ஓகே, அது டிபெண்ட்ஸ் தான். ஆக்சுவல் இந்த காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் அவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க தான் பண்ணணும். ரெகுலர் விசா எக்ஸ்டென்ஷன் ப்ரீமியமில் போடணும்னா, விசா எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1 month 2 month 3 month ஆகும், டிபெண்ட்ஸ். ப்ரீமியமில் போட்டோன்னா 2 weeksல வந்துடும். இந்த ப்ரீமியமில் போடுறதுக்கு ஃபீ வந்து $2,500. இதுவே கம்பெனிகள்லாம் போட யோசிப்பாங்க. நான் ஏன் அந்த $2,500 போடணும்னு அப்படி யோசிக்கிறவங்க 100K எல்லாம் போட்டு கூட்டுருவாங்களா யாரையாச்சும்? வாய்ப்பே இல்லை. அது பிளாக் ஆயிரும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ரூல் போட்டான்னா. அதனால கம்பெனியே ஒத்துக்க மாட்டாங்கிற. இந்த மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் இவங்களே கவர்மெண்ட்ட பேசி அப்படிலாம் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அது நடக்காது கேட்டிங்கன்னா. ஆனா அது கவர்மெண்டா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எல்லாம் செக் பண்ணிருக்க மாட்டாங்களா ப்ரோ? இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கன்சிடரேஷன் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்களா? அது ட்ரம்ப் பீரியட் இருக்கனால எனக்கு தெரியல, டவுட் தான். இதுதான் அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தோமா வாய்ப்பே இல்லைன்னு தான் இருக்குது. புரியுது இல்லை? ஏன்னா கேட்டாங்கன்னா ஒரு இன்சைட் வந்துடும், நியூஸ் வந்துடும். கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்ம லீக் ஆயிரும், வெளியே வந்துடும். ஓகே ஓகே. அது போட்டு ஹெச்என்பி. அப்புறம் லாஸ்ட் வீக் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்துருந்தாங்க. ரொம்ப நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் வீடியோ எல்லாம் பயங்கரமாக பார்த்தது இல்லை, சும்மா ஜஸ்ட் பார்ப்பேன். பட் எல்லாம் ரொம்ப நான் பேசினேன், ரொம்ப நல்லா, ரொம்ப அது என்ன சொல்லுது, ரொம்ப ஒரு ஒரு பொலைட்டா ரொம்ப நல்லா இருந்து பேசினாங்க. வேஷ்டி கட்டிக்கின்னு நியூயார்க் மேன்ஹட்டன் நல்லா ஹைலைட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வருவாங்க. பட் நல்லா இருந்துச்சு வேஸ்டியோட போனது. நல்ல டைம். நான் சொல்லுங்க. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 hours நான் தான் அவங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த அட்லாண்டா 2-3 hours. 2-3 hours என்ன? ஆமா. நாங்க இன்னும் இல்ல, மேபி எனக்கு தெரியாது அவங்க ட்ரிப். பட் நான் 2 நாள் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. இல்ல ஒரு நிமிஷம். இங்க இருந்தாங்க அட்லாண்டால 1 2 3 3 நாள் இருந்தாங்க. இங்க 3 நாள் இருந்தாங்க. 2 நாள் அதுல ஃபுல் டே ஈவெண்டே போச்சு. 1 day ஃபுல்லா அவங்க வீடியோ குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 day வந்து இங்க உள்ள தமிழ் சங்கம் அவங்களுக்கு ஒரு குக் பண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லாரும் கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. 2 ஈவெண்ட். இன்னொன்று ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் அவங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் ஸ்கொயர்ல போய் லுங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணணும். அவங்களோட மெயின் குக்கிங் வீடியோ முன்னாடி இன்ட்ரோ வீடியோ, அந்த வீடியோக்கு தான் நான் போயிருந்தேன், ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்லாண்டா நியூயார்க்கில் ஆல்ரெடி பண்ணிட்டோம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம், ஸோ அட்லாண்டாவில் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகலாமேன்னு அப்படி போய் தேடி பிடிச்சி நைட்டு போய் பிடிச்சோம். அந்த இன்டர்வியூ வீடியோ எடுத்ததை நான் பார்த்தேன். நான் நல்ல எங்க சமைச்சிட்டு இருந்தாங்க போல பெரிய லேண்ட்ல. ஆமா ஆமா, வல்லம் வாரி ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு கம்மிங்ல, இங்க இருக்கு, அதுல சமைச்சிட்டு. ஆமா, அங்கதான் இருந்துச்சு. அந்த சண்டே ஃபுல்லா அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் ஒஹாயோல இருக்காங்க. ஒஹாயோல முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமிங் வீக் அவங்க டெக்சாஸ் போறாங்க. ஓ சூப்பர். ஃபுல் ரவுண்ட் ட்ரிப்பா? ஃபுல் ட்ரிப் 50 days. ஆமா ஆமா ஆமா, டெக்சாஸ் முடிச்சிட்டு அரிசோனா போவாங்க. அண்ட் October 15th ஊர் கிளம்பிடுவாங்க. ஓ சூப்பர். ஓகே ஓகே, நைஸ். எல்லாம் இங்க கேட்டுருக்கு. லைக் வி ஆர் நியர்பை. நானும் கிறிஸ்டோபர் ப்ரோ அதுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். சாரி, வேற பேரை சொல்லிட்டு இருந்தோம்.
நைஸ் டாக்கிங் டு கிறிஸ்டோபர் ப்ரோ. அன்னைக்கு பார்த்தது கூட ரொம்ப இட் வாஸ் குட். ஷூர் ஸ்ரீகாந்த். யா. அப்போ கிறிஸ்டோபர் ப்ரோ நீங்க அடுத்த எப்போ இந்தியா டிராவல் பண்ணீங்க? இப்போ டிராவல் பண்ண முடியும் தானே? பரணி, இதுல H1B கிரீன் கார்டு சிட்டிசன் 3 இருக்கு. நான் எதுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை, யாருக்கும் தெரியாது, சொல்லாமலே இருக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. இல்ல இல்ல ஓகே, இட்ஸ் ஓகே. இல்ல இங்க வேண்டாம், பட் நான் சொல்றேன். சரியா? சோ எனக்கு நம்ம ஓகே தான். ரொம்ப யோசிக்க வேண்டிய கண்டிஷன்ல இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. அப்ப H1B டிராவல் பண்ண முடியாதா? H1B பண்ணலாம் இப்போ. ஓகே, அதான் அந்த 2 days தான், அந்த 1 day தான் ஒரு பதட்டம் இருந்துச்சு. இந்த ரூல் போட்டனால பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால என்னன்னா, நம்ம மக்கள், என் ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரு எத்தியாட் ஏர்வேஸ்ல ஃபிளைட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு ஃபிளைட் கிளம்புற டைம்ல அந்த டைம்ல இறங்கி வந்துட்டாங்க. ஒரு 10 ஃபேமிலி அப்படியே வந்துட்டாங்க. இப்போ இது அப்படியே ப்ரோ இங்க கூடவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஐ தாட் சம் லைக் வெறும் அந்த சைடுல இருந்து எல்ஏல இருந்து தான் போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. இல்ல இங்க அட்லாண்டால எத்தியாட் ஏர்வேஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இறங்கி வந்தாங்க. இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மெசேஜ் வந்துச்சு, டக்குன்னு வந்துட்டாங்க. அப்புறம் க்ரூஸ் புக் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்களும் போகல, கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு கரெக்ட் கிளியரா சொல்லாதனால தானே வந்த பிரச்சனை எல்லாருக்குமே. எல்லாமே பதட்டத்துல இருந்தாங்களே ஃபுல்லா எல்லாருமே. என்ன பண்றது, ஒரு எமர்ஜென்சி போக முடியாது, போனவங்களுக்கு வர முடியாது. எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்டோபர், இங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் பாட்டுக்கு ஏறி ஏதோ யூகேக்கு எங்க போறாங்க அவன். இது இவரு ட்ரம்ப், அவர் பாட்டு சொல்லிட்டு யூகேக்கு போயிட்டாரு. இங்க எவ்வளவு பேர் பிரச்சனை மாட்டிங்கிறாங்க. அப்படிதான் நடக்கும், என்ன பண்றது. வெளியே இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நமக்கு. சரி விடும். கரெக்ட்டா சொல்ல ப்ரோ, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? கரெக்ட். அதான் இன்டிமேஷன் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது இப்போ புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு they have something like this. $90 lakhs வந்து கம்பெனி பே பண்ணணுமா? அதுவும் கம்பெனி H1B நானே கம்பெனி ஸ்பான்சர் தானே, கம்பெனி தான் பே பண்ணும். அப்படி அந்த கம்பெனி யாரு கொடுப்பாங்க கிறிஸ்டோபர் ப்ரோ 90 lakhs? நான் இந்தியாலயே பண்ணிப்பேன் அந்த காசு அப்படின்னு. கரெக்ட் தான். அதுதான் நான் சொல்றேன்ல, மாறும், ரூல் மாறும், சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இல்ல அந்த ஒரு நாள் கொடுத்த இது பதட்டம் எல்லாரும் பயந்துட்டாங்க கிறிஸ்டோபர். ஆமா என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சான். கரெக்ட் தான். It was my uncle also affected, Christopher bro. Like he's going for renewal. I was like company கொடுப்பாங்களா அப்படின்னு யோசனை வந்துச்சு அவருக்கு. So it was kind of like he had to book tickets. அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் இருந்துச்சு bro. அவரெல்லாம் வந்து he had to like hold off on a lot of things. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. கரெக்ட் புரியுது. சரி பரணி, தேங்க்ஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு. முடிச்சிடலாம், 10 மணி ஆச்சு. ஓகே ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, ஞாபகம் இல்ல. பிரகாஷ் ப்ரோவா நாளைக்கு வந்துருவாரு. ஓகே சரி. என்னன்னா வர ஒரு வீக்கெண்ட் ஆனா லீவ் போட்டுறாரு. இல்ல வருவாரு, நாளைக்கு வந்துருவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஆல். சுகுமார்ண்ணா முடிச்சிடலாம்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ் கிறிஸ்டோபர் ப்ரோ. சரி, பாப்போம். பாய்.